வணக்கம். நாங்க டச்சின்னு கேட்டுருக்கிற உங்க பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட புது மெம்பர் என்ன எப்படி சொல்லலாம்னா, ரகடு பர்சன் சொல்லலாமா? மோமோ ஏசி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மோமோ. ஹலோ இட்டாச்சி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இப்போ இவங்க நம்ம புது மெம்பர். கொஞ்சம் ரகடான பெர்சன் தான். அதனால பார்த்து தான் அவங்கள டீல் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால இன்னைக்கான டாபிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப ரீசென்ட் டைம்ல என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமா போயிட்டு இருக்கிற ஒரு டிபேட் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ். அது இப்ப வந்து வேற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. என்னன்னா, லால வந்து நமக்கு சம உரிமை இல்ல. அதாவது லா வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட்டா இருக்கு. பசங்களுக்கு இல்ல. அதனால பசங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த மாரி ஒரு கேஸ் வருதுல்ல. இப்ப இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, காமன் பீப்பிள் இருக்காங்கல்ல, இப்ப அவங்க என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா வந்துட்டு, அப்படியே உண்மையா நம்பிர்றாங்க. இப்ப காமன் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த பேசிக் ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. பின்னாடி என்ன நடக்குது? எதனால இந்த ஒரு ஈவென்ட் நடந்துச்சு? அது காசு என்ன? அதுக்கு ஏதாவது ப்ராப்பரான சொல்யூஷன் இருக்கா? இந்த மாரி எதுவுமே யோசிக்க மாட்டாங்கல்ல. ஆமா. ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன் ஒண்ணு கெளம்பிட்டு இருக்குல்ல. அத பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, இப்ப ரீசென்ட்டா நடந்த ஒரு கேஸ் தான். ஒரு 15 நாள்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தான் வந்து பத்திட்டு எரியுது. அதுக்கு முன்னாடி என்ன அந்த மனுஷன் இறந்துட்டாருன்னு நெனைக்கிறேன். அந்த பெர்சன் வந்துட்டு. இறந்தப்போ வந்துட்டு மீம் பேஜஸ் என்ன போட ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு பொண்ணு ஃபோட்டோ, இங்கிட்டு ஒரு அவரோட ஃபோட்டோ போட்டு, பொண்ணு வந்து ஜஸ்ட் லைக் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் தான் குடுத்தா. டக்குனு ஆக்ஷன் எடுத்தானுங்க. ஆனா இவர் வந்து சூசைட் நோட் எடுத்து வச்சு லைவ் வீடியோ மாரி போய் ரெக்கார்ட் பண்ணி இறந்துட்டாரு. இத வச்சு ஒரு மீம் போட்டுட்டு இது பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஒரு கட்டத்தில என்னாச்சுன்னா, கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத இப்ப நம்ம மோமோ விளக்கமா சொல்லுவாங்க. இந்த மென் விசஸ் விமன் அப்படின்ற ஒரு இதுவே வந்து ரீசென்ட்ன்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து நம்ம காலங்காலமா நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஆனா, இப்போ இந்த கேஸ் மூலியமா வந்து இதுல இன்னமும் மென் விசஸ் விமன் அப்படின்ட்டு ஒரு கார்ட வச்சு இந்த சோசியல் மீடியா பேஜோ ஆர் லைக் நார்மல் சிட்டிசன்ஸ் பண்றது வந்து ரொம்பவே தப்பு. இது வந்து ஒரு சென்சிபிளான ஒரு கேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னும்போது, நம்ம வந்து அசால்ட்டா ஒரு மீம் போடுறது வந்து ஒரு நார்மல் விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணணும். அந்த கேஸ் என்ன? அது என்ன நடக்குது? என்ன பிரச்சனை? இதெல்லாம் நம்ம பார்க்காம, ஆ ஈவில் ஒய்ஃபு பொண்ணு பண்ணா எதுவும் கேட்க மாட்டாங்க. இதே ஒரு பையன் பண்ணா கேட்டுருவாங்க. ஆ இந்த மாரி விஷயம் பண்றது வந்து ஒரு ரொம்பவே வந்து இம்மெச்சூர்டா தான் இருக்கு. அந்த கேஸ பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து அந்த கேஸ்ல வந்து அத்துல் சுபாஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து 2019ல ஒரு மேரேஜ் பண்ணியிருக்காரு. 2019ல மேரேஜ் ஆயி அவருக்கு வந்து ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்லயே வந்து ஏதோ ப்ராப்ளம்னால ஒரு டிவோர்ஸ் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைலாம் பெருசா வெளிய தெரியுது இல்லையா? ஆமா. இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பிரச்சனைகளே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. டிவோர்ஸ் வந்து எதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, அதுலயும் வந்து நெறைய ரீசன் சொல்றாங்க. என்னென்னன்னா, அவங்க 2 பேருக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு மேட்ரிமோனி சைட்ல பார்த்து தான் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒழுங்கா இல்ல. அண்ட் தென் வந்து அந்த ஒய்ஃப் ஃபேமிலில இருந்து அவங்க அம்மாவும், அவங்க தம்பியும் வந்து ஃபேமிலியா பிசினஸ் நடத்தணும் அப்டின்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுருக்காங்க. மணி குடுங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இந்த மாரி பிரச்சனையும் இருக்கு. இதனாலயும் டிவோர்ஸ் இருக்கு அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் டிவோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து டிவோர்ஸ்க்கு அப்புறமா அவங்க ஒய்ஃப் வந்து என்ன வந்து டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த கேஸ் வந்து ஒரு 3 இயர்ஸா வந்து நடந்துட்டுருக்கு. 3 இயர்ஸா இந்த கேஸ் நடந்துட்டுருக்கும்போது, அந்த ஒய்ஃப் வந்து என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, "எனக்கு நீங்க வந்து 3,00,00,000 குடுங்க. நான் இந்த கேஸ வந்து வித்ட்ரா பண்ணிடுறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த பையன வந்து நீங்க பார்க்கணும் அப்டின்னா, நீங்க 30,00,000 குடுங்க. இப்ப வந்து நம்ம லால வந்து விசிட்டிங் ரைட்ஸ் அப்டின்னு ஒண்ணு இருக்கு போல. விசிட்டேஷன் ரைட்ஸ் அப்டின்ட்டு. ஸோ அந்த மாரி நீங்க பார்க்கணும் அப்டின்னும்போது, நீங்க வந்து 30,00,000 குடுங்க. உங்க பையன நீங்க பார்த்துக்கலாம் அப்டின்ற மாரி அவங்க கேட்டுருக்காங்க. அண்ட் தென் இப்போ இந்த கேஸ் வந்து அ இந்த அத்துல் சுபாஷ் வந்து இவர் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி. இவர் வந்து அவங்க பையன பார்த்துக்கிறதுக்காகவே மந்த்லி 2,00,000 குடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா, இது வந்து டிவோர்ஸ் கேஸ் ஆயிருச்சு. அவங்க ஒய்ஃபும், ஹஸ்பண்டும் தனித்தனி தான் இருக்காங்க. ஆப்வியஸா பையன் வந்து அம்மா வீட்ல தான் இருக்காங்க. ஏன்னா, அந்த பையன் இன்னும் மெச்சூர் ஆகல. அவனுக்கு வந்து அந்த சர்டைன் ஏஜ் வந்ததுக்கப்புறம் தான் கேட்பாங்கல்ல. ஒரு 16 இருக்குமா? ஆமா. 16 வயசு இருக்கும். 16 வயசு வந்ததுக்கு தான் கேட்பாங்க. நீங்க வந்து அப்பாவோட இருக்கீங்களா? அம்மாவோட இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆனா, இந்த பையன் ரொம்ப சின்ன பையன். ஒரு 3 வயசோ, 4 வயசோ தான். அப்படி இருக்கும்போது, இந்த பையன் வந்து ஆப்வியஸா அம்மாவோட தான் இருக்கும்போது, 2,00,000 வந்து இந்த பையன பார்த்துக்கிறதுக்காகவே அந்த அத்துல் சுபாஷ் குடுத்துட்டு இருக்காரு. அண்ட் தென் இந்த கேஸ் வந்து ஒரு 3 இயர்ஸ் ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்காரு. என்னலாம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து
பெங்களூர்ல இருக்காரு. அண்ட் தென் இந்த கேஸ் வந்து உத்தரப்பிரதேஷ்ல நடக்குது. ஸோ, அதனால இவர் வந்து போயிட்டு வரதுக்கு மட்டுமே 40 தடவைக்கு மேல இவர் வந்து இந்த கேஸ்க்காக அலைஞ்சு, அவர் வந்து கொஞ்சம் மென்டலியோ, ஃபினான்ஷியலியோ கொஞ்சம் டவுன் ஆகி தான் இருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது, அவங்க வைஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேல என்னென்ன அலிகேஷன்ஸ் வச்சு அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, டவுரி ஹராஸ்மென்ட் பண்றாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாரி டவுரி கேட்டு டார்ச்சர் பண்றாரு. டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்றாரு. மர்டர் ஹராஸ்மென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அன்நேச்சுரலா செக்ஸ் வச்சுக்கணுன்ற மாரியும் கேட்கறாரு என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாரி விஷயங்கள் மூலியம் ஒரு 9 கேஸ் கிட்ட வந்து இந்த அத்துல் சுபாஷ் மேல ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க வைஃப் நிக்கிதா. ஆனா, அவர் வந்து எல்லா கேஸையுமே இந்த 3 இயர்ஸ்ல அந்த எல்லா கேஸையுமே வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே நான் பண்ணல. நான் இது எல்லாமே பண்ணல அப்டின்ட்டு இவர் வந்து ஒவ்வொரு கேஸ் மூலியமா ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஓகே. இப்போ வந்து இவரு ஏன் இது எல்லாமே நடந்துச்சே! இவர் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரே! இவர் ஏன் வந்து இன்னமும் எண்ட் ஆஃப் த கேஸ் வருது அப்டின்னு நம்ம நெனைப்போம். ஆனா, அது அப்டி கிடையாது. ஏன்னா வந்து அவங்க வைஃப் வந்து ஒவ்வொரு கேஸ் முடியும்போதும், ஒவ்வொரு பில்டப்பா ஒரு ஒரு விஷயத்த சொல்லும்போது, அவர் வந்து இதுக்கு மேல என்னடா இது வாழ்க்கை அப்டின்ட்டு அவர் வந்து வித்ட்ரா பண்ற மைண்ட் செட் வந்துருச்சு போல அவருக்கு. வந்ததுனால தான் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 20 நிமிஷம் வீடியோ 20 நிமிஷம் வீடியோல பேசி, அதுக்கப்புறம் 24 பேஜ் வந்து சூசைட் நோட் மாரி எழுதி வச்சு, இவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இந்த கேஸ்ல. இப்போ வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுல்ல, அந்த கோர்ட்ல வந்து ஜட்ஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி உன்னோட கேஸ் வந்து முடிக்கணும்னா, நீ எனக்கு 5,00,000 குடு. நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படின்ற மாரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம என்ன சொல்றோம், இப்ப நம்மளுடைய டிபேட் வந்து என்ன அப்படின்னா, லா வந்து ஒழுங்கா இருக்கா? நேச்சுரலா இருக்கா? இது வந்து எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கா? அப்படின்றது வந்து இது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே லா ஒண்ணு தான். யாருக்குமே வந்து பயாஸ்டாலாம் இருக்காது லா. ஆனா அந்த லாவ ஹேண்டில் பண்ற அந்த பெர்சன் தான் பயாஸ்டா இருப்பாங்களே தவிர, அவங்க தான் தப்பு செய்வாங்களே தவிர, லா வந்து எப்பவுமே தப்பு செய்யாது. ஓகே. இப்ப இந்த ஹோல் இஷ்யூல பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா ஒரு நரேட்டிவ் ஒண்ணு பில்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது சட்டம் வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் வந்துட்டு ஃபேவியரா இருக்கு. பசங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கு. இவர் இறந்ததுக்கு காரணம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கேஸ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவரால ஜெயிக்க முடிஞ்சிருக்குல்ல. ஆமா, ஒவ்வொரு கேஸா போடும்போது ஜெயிக்க முடிஞ்சிருக்குன்னா, அப்ப இந்த லா வந்து ஒரு ஸ்டாண்ட்னாலயும் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. இப்ப நான் ஜஸ்ட் லைக் தட்ன்னு நான் ஜெயிக்க முடியாதுல்ல. இப்ப நீங்களும் நானும் வந்து ஒரு வெளிய உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம 1008 இது பண்ணலாம். நம்மளால மேனிபுலேட் பண்ண முடியும். ஆனா கோர்ட்ட வந்து நீங்க மேனிபுலேட் பண்ண முடியாது. கோர்ட்ல வந்து எண்ட் ஆஃப் த டே எல்லாமே எவிடன்ஸ் தான். எவிடன்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன இது மிஸ் ஆனாலுமே மாறிடும். ஏன்னா வந்து அந்த சின்ன விஷயமே கூட இந்த மொத்த கேஸயுமே தலைகீழா திருப்பி போட்டுரும்ல. நெறைய கேஸ் அப்படிதான் முடிஞ்சிருக்கும். இப்ப இவரோட கேஸ் எடுத்துக்கலாம். இப்ப இவர் வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணி போயிட்டுருக்காருன்னா, இவரும் நெனச்சா காம்பன்சேஷன் கேட்க முடியும். இவரும் போட்டுருக்கலாம். ஆனா அவர் போட வேணாம்னு நெனச்சு விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா வந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு இருக்கா, வேற ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தாட் வந்திருக்கலாம். மேபி அதனால பண்ணாம இருந்திருக்கலாம். இதுல இருக்கிற பாதி கேஸு இவராலயும் போட முடியும்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. இவராலயுமே போட முடியும். ஏன்னா, அவங்க வைஃப் வந்து ஒரு அப்யூசிவா தான் இருந்திருக்காங்க. அப்யூசிவா தான் இருந்திருக்காங்கன்றத விட, அப்யூஸ் தான் பண்ணியிருக்காங்களே! அண்ட் தென் வந்து ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் நெறைய வச்சிருக்காங்க. அவர் பண்ணாதத ஒரு குற்றமா வந்து இவ்ளோ பேர் முன்னாடியோ ஆர் லைக் லீகலா போய் ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கும்போது, கண்டிப்பா இவரால ப்ரூஃப் பண்ணி அது ஒவ்வொன்னத்தையும் உடைக்கும்போது, கண்டிப்பா இவரால வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அதையும் தாண்டி பேக் எண்ட்ல எந்த அளவுக்கு பிரஷர் குடுத்துருக்காங்கன்றது தெரியல நமக்கு. ஏன்னா, அது திடீர்னு ஒரு சடனா இவ்வளோ ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது, அவர் நெனச்ச ஃபுல்லா ஜெயிச்சுட்டு குழந்தைய அவருக்கு வந்து என்ன மைண்ட் செட்டா இருந்திருக்கும்னா, குழந்தைய எப்படியாவது மீட்டுட்டு இன்னொரு வாழ்க்கைய அமைச்சுக்க தான் பிளான் பண்ணியிருந்திருப்பாரு. அதிகபட்சம். ஆமா. ஆனா, இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்றது தெரியுது. மேபி இதுதான் ஒருக்கான ஒரே சொல்யூஷனா இருக்கும். பட் அதுக்கு முன்னாடியே நடக்கக்கூடாது நடந்துருச்சு. இப்ப இது நடந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, மொத்த சொசைட்டியுமே வந்து தேவையில்லாம ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு ஒரு பொண்ணு வந்து தனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. நான் வந்து போய் பேசணும் இல்லையா? நாளைக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு, எனக்கு வந்து டவுரி பிரச்சனை குடுக்குறாங்க போய் கேஸ் குடுக்க போனா, இப்ப என்ன பண்ணுவாய்ங்க, வெளிய இருந்து பார்க்குறவைங்க, இவ வந்து பொய் சொல்றா. இவ வந்து இது பண்றான்ற மாரி இதாயிருவாங்க. இப்ப நான் சிம்பிளா சொல்லிடலாம். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 1000 கேஸ் வருதுன்னு வைப்போம். 1000 கேஸ்ல ஒரு 100 கேஸு இவங்க சொல்ற மாரி தப்பா இருக்கட்டும். ஆனா 100 கேஸ் நடக்கிற தப்பு இந்த 900 கேஸு பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இப்ப அவங்களுக்கும் அது ஆப்போசிட்டா மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? ம். கரெக்ட்டு. இப்போ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி படியாவும், நம்ம ஜெனரேஷன் வைஸாவும் நம்ம எவ்வளவோ பார்த்திருப்போம். இந்த மாரி வந்து எவ்வளவோ கேஸு. இப்ப ஏன் நம்ம 2024ல நம்ம எடுத்தாலே, அங்க வந்து எவ்வளவோ நம்ம டவுரி கேஸ் மூலியமா வைஃப் வந்து நெறைய பேர் இறந்திருக்காங்க. விமென்ஸ் வந்து நெறைய பேர் இறந்திருக்காங்க. அண்ட் தென் இந்த இன்லாஸ் வீட்ல வந்து ப்ராப்ளம் பண்றதுனால, அவங்க டார்ச்சர் பண்றதுனால, எப்படி வெளிய சொல்றதுன்னு தெரியாம, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாம, எதுவுமே பண்ணாம அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க.
எவ்வளவோ கேஸஸ் இருக்கு. கரெக்ட்டா? அதுதான் சொல்ல வந்தேன். அதுதான் சொல்ல வந்தேன். இப்ப கேரளால தான் இப்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்ப வந்து கேரளா வந்து என்னதான் வந்துட்டு ஒரு 100% நாங்க வந்து படிச்சிருக்கோம். நாங்க வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ராக்ரெசிவா இருக்காங்கன்னு பேரளவுக்கு சொன்னாலுமே, அங்க தான் இது ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப தமிழ்நாடுல ஒரு காலகட்டத்தில இருந்துச்சு. இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஈவன் தோ வந்துட்டு எப்படி சொல்லலாம், நம்ம ஊர்ல வந்து படிச்சவங்க அதிகமாயிட்டாங்க. எப்படின்னா வந்துட்டு கேரளா மாரி எழுத தெரிஞ்சு படிச்சவங்க இல்ல. ப்ராப்பரா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் போயி படிச்சு வெளிய வந்து அது மூலியமா ஒரு ரெவென்யூ ஜெனரேட் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு இப்ப எல்லாரும் வந்துட்டோம். இப்ப அதனாலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, நெறைய பேர் மைண்ட் செட் மாறி இருக்குல்ல. இப்ப முன்னலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இவ்வளோ டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல வந்து டிமாண்ட் பண்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. நீங்க போடுறத போடுங்க, நான் போடுறத பார்த்துக்கிறேன். 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நெலம வந்துருச்சு. ஆனா மத்த ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, அது அப்படியே தலைகீழா இருக்கு. நீ என்னதான் சம்பாதிச்சாலும் சரி, எனக்கு இவ்வளோ காசு குடு. அது என்ன சொல்றது? நம்ம ஊர்ல வந்துட்டு அ எது வந்து ஒரு 90% குறைக்க பார்க்குறோமோ, இப்ப தான் வந்து மத்த ஸ்டேட்ல வந்து 30% குறைச்சிருக்கானுங்க. ஸோ இந்த ரேஷியோ பார்க்கும்போது, இப்ப அவரோட கேஸ் வரும்போது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்ப அவர் இருக்கிற ஸ்டேட்டோ, இல்ல அவர் இருக்கிற அந்த இதுவோ வந்து அவருக்கு கல்ச்சரலாவே அவருக்கு ஒரு ஃபோர்ஸ் குடுத்துருக்கும்ல. நீ இது பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாத மாரி இருக்கும். 2வது இந்த இடத்துல அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கு. அந்த ஜெண்டர் தப்பு பண்ணல. அந்த பொண்ணு தப்பு பண்ணா, அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்குன்னு அட்ரஸ் பண்ணி நீங்க இஷ்யூ போடணும். ஆனா இஷ்யூ போட்ட எல்லாருமே வந்துட்டு ஒட்டுமொத்த ஜெண்டரையுமே குறை சொல்றது எப்படி கரெக்ட்டா இருக்கும்? இப்போ கரெக்ட் தான். நீங்க வந்து பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்கு அப்டின்னும்போது, அந்த மாரி திங்க் பண்ணக்கூடிய மைண்ட் செட் வந்து இங்க வந்து நெறைய பேருக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்னதான் இப்ப இந்த டவுரி விஷயத்தையே நம்ம சொல்லணும் அப்டின்னாலே, இப்ப வந்து இந்த மாரி டவுரி கேட்கிற அளவுக்கு இப்ப நெறைய நம்ம ஷோஸ்லாம் பார்த்துருப்போம். விமன் வந்து இவ்ளோ டவுரி கேட்குறாங்க, அவங்க பேரன்ட்ஸ் கிட்டயே. இப்ப அந்த பொண்ணுங்கலாம் வந்து அவங்க அப்பா, அம்மா கிட்டயே எனக்கு இவ்ளோ போட்டு நகை போட்டு என்ன வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போணும். அப்படின்ற மாரி மேரேஜ் பண்ணணும். எனக்கு வந்து இவ்ளோ கிராண்டாலாம் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாரி கேட்கறாங்க அப்படின்னும்போது, நம்ம அத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த சோசியல் பேக்ரவுண்ட் பார்க்கணும். அந்த பொண்ணு வீட்ல உடைய சோசியல் பேக்ரவுண்ட் பார்க்கணும். அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது, எப்படி வந்து நம்ம எப்படி ஜஸ்ட் லைக் தட்ன்னு சொல்லிட முடியும். பொண்ணுங்களே இப்படிதான், பொண்ணுங்களே இப்படிதான் காசு பறிக்கிறதுக்கு தான் இருக்காங்க. பொண்ணுங்க இப்படிதான் நகைக்காக தான் ஆசைப்படுவாங்க. ஹஸ்பண்டுடைய பிரச்சனைலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா, இந்த காசு தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாரிலாம் நம்ம எப்படி சொல்லிட முடியும்? அதேதான். இப்ப வந்து இப்ப எப்படி எல்லாருமே ஆல் மென் ஆர் நாட் சேம் அப்படின்ற மாரி சொல்றாங்களோ, அதே மாரி தான் விமென்ஸ் வந்து இந்த மாரியும் இருக்காங்க. ஆனா, நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலரா எல்லாருமே இப்படிதான், பொண்ணுங்களே இப்படிதான், பசங்களே இப்படிதான் அப்படின்ற மாரியே நம்ம சொல்லிட முடியாது. அண்ட் தென் இப்போ இந்த ரீசென்ட் கேஸ்னால அலிமோனி வந்து நம்ம ரீசென்ட் கேஸ்ன்னு இல்ல. இந்த அலிமோனி வந்து நமக்கு இந்த ஃபேமிலி லா படி நமக்கு வந்து ஆல்ரெடி என்ன இருக்கு அப்டின்னா, ஆ எய்தர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் சம்பாதிக்கிறவங்க குடுக்கலாம். ஆனா, நம்ம வந்து இப்ப தான் கொஞ்சம் விமன் வந்து இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்து வச்சு, கொஞ்சம் ப்ரோக்ரசிவாவும், இண்டிபெண்டன்டாவும் ஆக போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது, ஹிஸ்டரி படியோ ஒரு 2000 வையுங்களேன். 2000ல எவ்வளோ விமன் வேலைக்கு போயிருந்தாங்க? நம்மளால சொல்லிட முடியுமா? எல்லாருமே வேலைக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லிட முடியுமா? அதான் இப்ப இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ 10ல ஒரு 3 2 பேர் போறதே பெரிய விஷயம் அந்த டைம்ல. ஆனா இப்ப 10ல 8 பேரு ஒரு 5, 6 பேர் போற அளவுக்கு வளர்ந்துட்டோம்ல. அப்படி இருக்கும்போது, நம்ம எப்படி வந்து அந்த டைம்ல ஒரு விமன் வந்து ஆலிமோனி குடுங்கன்னு கேட்க முடியும்? சொல்லுங்க. ஏன்னா, அந்த டைம்ல அவங்க வந்து டிவோர்ஸ் எதுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கட்டுமே! அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கட்டும். ஆனா, நம்ம வந்து ஹிஸ்டரி படியே போலாம். ஹிஸ்டரி படி பார்க்கும்போது, அவங்க வந்து டாமினன்ட். மென் வந்து டாமினன்ட் பண்ணியோ, அடிச்சு துன்புறுத்தியோ, அந்த மாரி ஒரு இதுல இருந்தனால தான் பெண்கள் வந்து அந்த பிரச்சனையிலருந்து வெளிய வந்திருக்காங்க. ஆனா நெறைய பேர் வந்து எனக்கு டிவோர்ஸே வேணாம். என்னால சொல்ல முடியாது. நான் சொன்னா என்னோட மானம் என்ன ஆகும்? அந்த மாரி ஒரு சொசைட்டல் நார்ம்ஸ் வந்து இந்த சொசைட்டி பில்ட் பண்ணியிருக்கனால, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயே அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த டைம்லலாம் வந்து ஆலிமோனி ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து குடுப்பாங்க. ஏன்னா, அந்த அந்த பொண்ணு வந்து ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க இந்த மாரி ஆலிமோனி குடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் குடுப்பாங்க. ஆனா இப்போ வந்து லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த சைடு போத் பார்ட்டீஸ் அந்த ஹஸ்பண்ட் ஆரோ அப்படி இல்லன்னா ஒய்ஃப் 2 சைடுல வந்து யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ, யார் பினான்சியல் ஸ்டேட்டஸ் அதிகமா இருக்கோ, அவங்க வந்து இந்த மாரி ஆலிமனி குடுங்க. யாருக்கு வந்து அந்த இண்டிவிஜுவல் இன்கம் அதிகமா இருக்கோ, அவங்க ஆலிமனி குடுங்கன்னு தான் சொல்றாங்க. அண்ட் தென் இந்த லா வந்து நீங்க குடுங்க. மென் தான் குடுக்கணும். விமன் தான் குடுக்கணும்னு வந்து சொல்லவே இல்ல. யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ, அவங்க குடுங்கன்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து விமன் தான் வந்து காரணம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட முடியும் எல்லாத்துக்குமே.
இன்னும் சிம்பிளா சொல்லலாமே. இப்போ ஒரு 3 டூ 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கேஸ் கூட நடந்திருக்குல்ல. ஒரு ஒரு அம்மா வந்துட்டு ரூ. 6,00,000 கேட்டிருக்கோம் மாசம் மாசம். எதுக்குன்னு கேட்டா மேக்கப், காஸ்மெட்டிக்ஸ் சொல்லும்போது அந்த ஜட்ஜே புடிச்சு அடிச்சிருந்தாங்கல்ல. அதெல்லாம் குடுக்க முடியாது. உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் குடுக்கணும். இந்த மாரி மென்னுக்கு சப்போர்ட்டாவும் இருக்க தான் செய்றாங்க. இங்க வந்து மென், வுமன்றத தாண்டி யாரு விக்டிம், யாரு வந்து இது பண்றா? அதுதான் இங்க பெரிய ஒரு ஃபேக்டரா பார்க்க வேண்டியதா இருக்கு. அது வந்து புரிஞ்சுக்க மாட்றானுங்க. இங்க வந்து ஒரு பொண்ணோ, ஒரு பையனோ கிடையாது. இங்க யாரு விக்டிம் அவங்களுக்கு தான் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியும். இப்ப இந்த இடத்துல நம்ம இவருக்கு நிக்கணும். அதான் கரெக்ட். இப்ப இவரு நெனச்சிருந்தாருன்னா, அந்த ஆலிமனி இவருக்கு இது பண்ணியிருக்கலாம். அவருக்கு சான்ஸ் இருந்திருக்கும். பட் ஆனா அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. மேபி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி இந்த ஜட்ஜ் ஏதாவது ஒரு என்ன சொல்லலாம், பேக் எண்ட்ல ஏதோ ஒரு வேல பார்த்துருந்துருக்கலாம். இந்த மாரி ஒரு கரப்ட்டான ஒரு 2, 3 பெர்சனால ஒட்டுமொத்த இதையே வந்து நம்ம தப்பு சொல்றது எப்படி கரெக்ட்டா இருக்கும்? ஆ இப்போ வந்து இந்த அத்துல் சுபாஷ் கேஸ் படி நம்ம பார்க்கும்போது, இந்த ஜட்ஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னும்போது, அந்த வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்ல கோர்ட்ல. அப்ப வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாரி எனக்கு இந்த கேஸ் வந்து ரொம்பவே ட்ராக் ஆயி போயிட்டு இருக்கு. நான் 40 தடவைக்கு மேல நான் வந்து வந்து போறேன். நான் மென்டலியும் எனக்கு வந்து இந்த கேஸ் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்டின்ற மாரி இவங்க கேட்கும்போது, அந்த ஒய்ஃப் வந்து சொல்றாங்க. சும்மா அப்டியே கேஷுவலா சொல்றாங்க போல. "நீ எதுக்கு வந்து இவ்ளோ கஷ்டப்படுற? எதுக்கு வாழ்ற? செத்துடு" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அந்த ஜட்ஜ் வந்து அவங்களுடைய கடமைய வந்து செய்யாம, அவங்க வந்து சிரிச்சிருந்திருக்காங்க. இது வந்து காமெடியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது காமெடி இல்லாதம்போது, ஒரு இந்த மாரி ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. 3 வருஷமா இவங்க 2 பேரும் வந்து இதுல 2 பேருமே ஓகே நம்ம 2 பேருமே சொல்லுவோமே, 2 பேருமே இதுல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் 2 பேருக்குமே அவங்கவங்க கேஸ் வந்து சால்வ் ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட இவங்க இருக்கும்போது, இது எப்படி வந்து ரைட்டா இருக்கும்? ஜட்ஜ் வந்து பண்றது வந்து அப்சல்யூட்லி வந்து இது வந்து ராங் தானே! அதுதான் இப்ப வந்து நம்ம இந்த கேஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியாது. தேர்ஸ் லாட் ஆஃப் கேஸ் நம்ம வந்து நெறைய கேஸ் பார்த்துருப்போம். நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா, மென் வந்து இவரு வந்து பண்ணது வந்து அவருடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. இப்போ வந்து நம்ம ரீசென்ட்டா இந்த தமிழா தமிழா ஷோ பார்த்தோம்னா கூட, ஒரு இது இருந்துச்சு. இந்த கேஸ் டைம்ல தான் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். டிவோர்ஸ் வந்து யார் வந்து அஃபெக்ட் ஆகுறா? மென்னா, விமனா? அப்டின்ட்டு ஒண்ணு. அதுல வந்து என்ன அப்டின்னா, விமன் சைட்ல வந்து டிவோர்ஸ் அஃபெக்ட் ஆயி நெறைய பேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்டின்னும்போது, அவங்கள எல்லாரையுமே வந்து கேரக்டர் அசாசினேட் தான் பண்றாங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, அங்க வந்த மென்ஸுமே நாங்களும் கஷ்டப்பட்டுருக்கோம் தான். நாங்களுமே எல்லாமே பண்ணியிருக்கோம். நாங்களும் கஷ்டப்படுறோம் அப்டின்ற மாரி சொல்லும்போது, உங்கள கேரக்டர் அசாசினேட் பண்றாங்கன்னா, நீங்க அதுக்கான பிளேஸ் குடுத்துருக்கீங்க தானே! அப்டின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாரி ஒரு கேரக்டர் அசாசினேஷனோ, இல்ல இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து மென்னுக்கு வருமா? ஏதோ சான்ஸ் இருக்குன்னே வைங்களேன். நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு ஏத்த மாரியே பண்ணுவோம். ஏதோ ஒரு 50% வச்சுப்போம். ஏன்னா ஈக்குவல் தானே! மென் அண்ட் விமன் ஈக்குவல் தானே! ஸோ 50% வச்சுப்போம். ஆனா, எல்லாருமே எடுத்து பேசுறாங்களா? எனக்கு வந்து ஆலிமோனி குடுங்க. எனக்கு வந்து இந்த மாரி பிரச்சனை இருக்கு. எனக்கு கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க. அப்படின்னு யாராச்சும் பேசுறாங்களா? பேச மாட்டாங்க. அது எப்படி நாங்கலாம் பேசுறது? நாங்க தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டாமினன்ட்டான ஒரு ரேஸ் ஆச்சு. நாங்க வந்து எப்படி உங்கள வந்து கேட்கறது? கேட்டா எங்களுக்கு அசிங்கமா இருக்காதா? நாங்க அப்படிலாம் கேட்க மாட்டோம். அதுக்கு பதிலா இப்படி உங்களையே வந்து திரிச்சு விட்டுட்டு, உங்களுடைய கேரக்டர நாங்க டேமேஜ் பண்ணிட்டு, நாங்க வந்து பெரிய ஆள்ன்ற மாரி காட்டிக்குவோம். அதுதான். அப்ப வந்து பேசாம இருக்கிறது, அது எடுத்து ஒழுங்கா லீகலா வந்து கொண்டு போறது, பண்ணாம இருக்கிறது வந்து மென்னுடைய தப்பு. இங்க வந்து விமன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னும்போது, அவங்களுக்கு வந்து வேற வழி இல்ல. ஏன்னா, ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஆயிடுச்சு. ஒரு டிவோர்ஸ் கேஸ்ன்னே வைங்க. ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னும்போது, யாருமே "நீ ஏன் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்த? என்ன பிரச்சனை உனக்கு? போய் சேர்ந்து வாழு. ஆ ஏன் வந்து இந்த மாரி டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தாலா இந்த சொசைட்டி எப்படி பேசும் உன்ன? நீ வந்து வேற எங்கேயாச்சும் உன்னால நடந்து போ முடியுமா?" இந்த மாரி விஷயங்கள்லாம் பேசுதே தவிர, அந்த மென்ன வந்து கேட்குறாங்களா? "நீ இப்படி டிவோர்ஸ் பண்றியேப்பா, நீ வந்து இந்த சொசைட்டில நடந்து போ முடியுமா? உன்னால ஒரு பொண்ணோட சகஜமா பேச முடியுமா?" அப்படின்ற மாரி யாராச்சும் பேசுவாங்களா? யாருமே பேச மாட்டாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா, "பையன டார்ச்சர் பண்ணுச்சு" அப்படின்ற மாரி தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பேசுவாங்க. ஸோ அப்படி இருந்து அண்ட் தென் அவங்களுக்குமே அ செகண்ட் சான்ஸ் வந்து இருக்கும். ஆப்வியஸா இருக்கும். அண்ட் தென் அங்க லாட் ஆஃப் மென் நெறைய சான்ஸஸ் வந்து வேணாம். நான் தனியாவே இருக்கிறேன் அப்படின்னும் ஆண்கள் இருக்காங்க தான். ஆனா ஒரு பெண் அதுக்கப்புறம் ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு அவங்க நெனச்சுட்டாங்கன்னா,
அவ்வளோதான். அவங்க லைஃபே முடிஞ்சு போச்சு. அவங்க ஒரு லைஃப் தேடி போனாங்கன்னா, அவங்களோட லைஃபே முடிஞ்சு போச்சுன்ற மாரி இந்த சொசைட்டி பண்ணி வச்சுருவாங்க அவங்கள. இன்னொன்னு இந்த கிழடு கட்டையில என்ன பண்ணும்னா வந்துட்டு, "நீ வந்து ருசி கண்ட பூனை தானே! எப்படி நீ மறுபடியும் ஏதாவது பண்ணும்னு" சொல்லிட்டு அத ரொம்ப சர்ச்சையும் பண்ற மாரி பேச ஆரம்பிச்சுருவானுங்க. அது நெறைய இது நடக்கும். இப்போ ரோட்ல வந்து ஒரு டிவோர்ஸி நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு விழாத வார்த்தைகள் இல்ல, குடுக்காத பேர் இல்ல. ஸோ இந்த மாரி தான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு பொண்ணுக்கு இந்த மாரி நடந்துட்டு இருக்கு. இதே ஒரு பையன் வந்து நாளைக்கு வெளிய போம்போது அவன வந்து யாரும் கேள்வி கேட்க போறதில்ல. அவன வந்து இது பண்ண போறதில்ல. எண்ட் ஆஃப் த டே அவன் வந்து ஆம்பள, பையன் அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்டாண்டர்ட்னாலே வச்சே இவ்வளோ இதா பண்ணும்போது, இப்ப லா வந்துட்டு இங்க எப்படி இப்ப லா வந்து 2 பேரும் சமம் இல்லன்றாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து சொசைட்டி 2 பேருக்கும் ஈக்குவலா இல்லையே! கரெக்ட்டா? கரெக்ட்டு. இப்போ லா மட்டும் கேட்குறாங்கல்ல. அ ஏன் எங்களுக்கு வந்து மென்னுக்கு வந்து லா ஈக்குவலா இல்ல. விமனுக்கு தான் எல்லாமே வந்து போய் சேருது. அவங்களுக்கு தான் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்குற ஆண்கள், ஆண்கள்னே வைக்க வேணாம். சொசைட்டினே வைப்போம். கேட்குற சொசைட்டி ஏன் வந்து இந்த மாரி பெண்ண வந்து இப்படி அடக்குறீங்களே? ஏன் வந்து ஹஸ்பண்ட் இல்லன்னா ஒரு பெண்ணால இருக்க முடியாதா? அப்படின்ற ஒரு விஷயங்கள வந்து ஏன் ஏத்துக்க மாட்றாங்க? இப்போ ஒரு பொண்ணு வந்து எங்கேயோ ஒரு மேரிட் ஆன விமன் வந்து போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன சொல்வாங்க? ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வந்து இங்க கீழ என்ன நேம் குடுப்பாங்க? ஹஸ்பண்ட் எங்க? உங்க ஹஸ்பண்ட் எங்க? அப்படி இல்லனா ஹஸ்பண்ட் ஆஃப் அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஒய்ஃப் ஆஃப் அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஆனா ஒரு ஆம்பளைக்கு கேட்பாங்களா? ஹஸ்பண்ட் ஆஃப் இவங்க, இந்த பெர்சன் அப்படின்னு அவங்கள கேட்கறாங்களா? கிடையவே கிடையாதுல்ல. எல்லாமே ஒரு பெண்ணுக்கு வந்து மாறதான் செய்யுது. மிஸ்லேருந்து மிஸ்ஸஸ் தான் மாறுதே தவிர, அதே அந்த ஹஸ்பண்டுக்கு மாறுதா? மிஸ்டர்ன்னு தான் இருக்கு. அப்படின்ற ஒரு இந்த மாரி எல்லாமே ஒவ்வொரு சின்ன விஷயமே இங்க வந்து ஆண்களுக்கு சமமா தான் ஆண்களுக்கு வந்து உரியதா தான் இருக்கு. இந்த பேட்ரியார்க்கல் சொசைட்டில வந்து எல்லாமே ஆண்களுக்காக தான் இருக்கு அப்டின்னும்போது, ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் சொசைட்டில இருக்க நல்லவர்கள் வந்து ஒவ்வொன்னத்தையும் உடைச்சு, உடைச்சு வெளிய வராங்க அப்டின்னும்போது, திருப்பியுமே அந்த எல்லாத்தையுமே, "இல்ல நீங்க எல்லாத்தையும் அழிச்சிடுங்க. நான் ஃபர்ஸ்ட்டுக்கே போறேன். பின்னோக்கியே போறேன். எனக்கு அந்த மாரி ஒரு சொசைட்டி தான் வேணும்" அப்டின்ட்டு இந்த மாரி எல்லாத்தையும் உடைச்சது எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு போறது வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம அ மென் விசஸ் விமென் அப்டின்ற ஒரு டாபிக்கே வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்றது? அது இன்னுமே வந்து நம்ப பெண்களுக்கோ, இல்ல சொசைட்டிக்குமே இன்னும் ரொம்ப பிற்போக்கா தான் இருக்கு அப்டின்ற மாரி நான் நெனைக்கிறேன். இதுல வந்து லா வந்து மென்னுக்கு வந்து பயாஸ்டா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, எல்லாருக்குமே ஈக்குவலான லா தான். பெண்கள் வந்து ரொம்பவே வல்னரபிளா இருந்திருக்காங்க. இன்னமும் இருக்காங்க அப்டின்னும்போது, அவங்களுக்கான உரிய ரைட்ஸையும், அவங்களுக்கான உரிமைகளையும் இந்த நம்ம ரைட்ஸு இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க. நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க அப்டின்னும்போது, வெறும் மீம் பேஜ் மூலியமாவும், இந்த Instagram ரீல்ஸ்னாலயும் நம்ம வந்து அது எல்லாத்தையுமே அழிச்சு தான் விடுறோம்னு நான் நெனைக்கிறேன். இதனால வந்து ஒரு ஆண் பாதிக்கப்பட்டாங்க அப்டின்னும்போது, அங்க வந்து 1000 பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. கரெக்ட்டா? அப்டின்னும்போது, நான் இல்லன்னு சொல்லல. ஆண்கள் கண்டிப்பா பாதிக்கப்படுறாங்க தான். ஆனா, அந்த ஆண்கள் எடுத்து பேச மாட்றாங்க அப்டின்றது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா, நீங்க ஒவ்வொரு விஷயமா நீங்க அட்ரஸ் பண்ணா தான், உங்களுக்கு வந்து யாரு பிரச்சன தரா அப்டின்னு நம்மளாலயும் அனலைஸ் பண்ண முடியும். இங்க வந்து ஒரு பிரச்சன பண்ணா, ஆண் தான் பண்ணா அப்டின்னு இங்க வந்து எந்த பெண்களும் சொல்லல. இங்க அந்த மனுஷன் பண்ணான், அந்த பெர்சன் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா, ஒரு பெண் அந்த பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு, அந்த பெர்சன்னு சொல்ல மாட்றாங்களே தவிர, ஒரு மொத்த ஜெண்டரையுமே தான் சொல்றாங்க. இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதான் இவங்களுக்கு அந்த எஸ்ஆல்மென் டாபிக்கோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னே தெரியாது. இப்ப சிம்பிளா சொல்லலாமே! இப்ப நீங்களும் நானும் இருக்கேன். ஓகேவா? இப்ப வந்து உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு உங்கள தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம 2 பேருக்கு தெரியும். நம்ம 2 பேரும் என்ன தெரியும், தெரியாது ஏதோ ஒண்ணு. ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இருப்போம். நம்ம பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3வதா ஒரு ஃபீமேல் பெர்சன் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து உங்கள பார்க்கறதுக்கும், என்ன பார்க்கறதுக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ உங்கள பார்க்கும்போது ஓகே, ஓரளவுக்கு சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா என்ன பார்க்கும்போது சேஃபா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, என்ன பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு என்ன பத்தி தெரியும். இப்ப நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பத்தி சொல்லுவீங்க. அவங்களுக்கு அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஸோ, அது என்ன சொல்றது, ஒரு சேஃபான ஒரு என்வைரன்மென்ட்டா மாறும். ஆனா, இத இந்த பேசிக் சென்ஸே புரியாம வந்துட்டு, ஒரு இன்கேஸ் ஒரு ஃபீமேல் பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாங்கன்னா போதும். நாட் ஆல் மென்ற ஒரு தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாங்கல்ல. நம்ம அப்படி சொல்லவே முடியாதே. உங்க அப்பா இருக்காங்க ஓகேவா? இப்போ உங்க அப்பான்றது உங்களுக்கு தான் அப்பா. அடுத்த பொண்ணுக்கு கிடையாது. கரெக்ட்டா? ஆமா. அதே மாரி தான். நான் வந்து நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அதுக்கு தான் நான் அப்பாவா இருக்க முடியும்.
மத்தவங்களுக்கு என்னால அப்பா இருக்க முடியாதுல்ல. அதுதானே நேச்சரு. அதானே இது. என்னால சொல்ல முடியாது. என்னால 100% உத்தரவாதம் குடுக்க முடியாதுல்ல. நான் எப்படி சொல்றது? நான் ஒழுங்கா இருக்கேன்றது அது என்னோட தனிப்பட்டது தான். அதுக்காக நான் உட்காந்து பத்திரம் எழுதி குடுத்துட்டு இருக்க முடியாது. நான் நல்லவனா இருப்பேன். எதுவும் சொல்ல முடியாது. அது எண்ட் ஆஃப் தி டே என்னோட மாரல் இது. இதுதான் இந்த பேசிக் இது. இந்த எஸ்ஆர்எம்என். ஸோ நாட் ஆல் மென்றது நடக்காத ஒரு விஷயம். அதே மாரி இங்க வுமன்லயும் தப்பு பண்ணலைன்னா கண்டிப்பா தப்பு பண்றாங்க. எல்லாரையும் அட்ரஸ் பண்ண தான் இது பண்ணிறாங்க. எப்படி சொல்லலாம்? நமக்கு வந்து சிஎம் வந்துட்டு நல்ல சிஎம்மா கிடையவே கிடையாது. அந்த அம்மா பண்ணது தப்பு கிடையாது. அந்த அம்மா பண்ணது ஊழல் கிடையாது. அம்மா பண்ணாத இது கிடையாது. அத்தனையும் நம்ம கேட்க தான் செய்றோம். இதுக்காண்டி நான் வந்துட்டு ஒரு வுமன் தப்பு பண்றாங்க நாங்க சப்போர்ட் பண்ண முடியாது. யாரும் கிடையாது. இப்ப இந்த கேஸ்லயே வந்துட்டு அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான். எல்லாருமே அந்த ஸ்டாண்ட எடுத்திருக்கோம். ஆனா அங்க பண்ணது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு தானே தவிர, மொத்த பொண்ணுகள் கிடையாது. இத புரிஞ்சுக்காம, இங்க இருக்கிற என்ன சொல்லலாம், லீகலா பேசுறேன்ற கூறிங்கலாம் கூட வந்துட்டு சம்மந்தமே இல்லாம இது பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அவன பத்தி பின்னாடி வருவோம். நீங்க அடுத்த செக்ஷன் வாங்க. இப்ப கேஸ் வந்து லீகலா இல்ல, பயாஸ்டா இருக்கு. நியூட்ரலா குடுக்க மாட்றீங்க அப்டின்ட்டு ஒரு பெரிய டிபேட்டே இங்க போயிட்டுருக்கு. மென் விசஸ் விமன் அப்டின்ட்டு. அ அதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஹிஸ்ட்ரி படியே நம்ம பார்த்தோம். லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஏகப்பட்ட கேஸஸ் வந்து வேர்ல்டுலயே இருக்கு. அதுல வந்து முக்கியமா இந்தியால நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இந்த அ ஷப்னம் அலி அவங்க கேஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து கேப்பிட்டல் பனிஷ்மென்ட் குடுத்துருக்காங்க. அதாவது வந்து டெத் பனிஷ்மென்ட் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ரேணுகா ஷிண்டே அண்ட் தென் சீமா காவிட் அப்படின்ற 2 பெண்களுக்கு வந்து 13 குழந்தைங்கள கிட்னாப் பண்ணி, அதுல வந்து 9 குழந்தைங்கள வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்குமே வந்து கேப்பிட்டல் பனிஷ்மென்ட் குடுத்துருக்காங்க. இந்தியால கேப்பிட்டல் பனிஷ்மென்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்தோம்னா, ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியால கேப்பிட்டல் பனிஷ்மென்ட் வந்து குறைவா தான் குடுப்பாங்க. அந்த கேஸ் வந்து ரொம்ப சென்சேஷனலா ஆகி, அந்த குற்றம் வந்து ரொம்ப பெரிய குற்றமா இருந்தா மட்டுமே, நம்ம இந்தியால வந்து இந்த கேப்பிட்டல் பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது, இங்க எல்லா ஆண்களுக்கும், தப்பு செஞ்ச ஆண்களுக்கும் சரி, எல்லா தப்பு செஞ்ச பெண்களுக்குமே அவங்களுக்கான உரிய தண்டனைய குடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? இப்ப வந்து நம்ம சொல்லிட முடியாது. சும்மா பேசணுன்றதுக்காக, இங்க வந்து ஆண்களுக்கு நீதி இல்ல. ஆண்களுக்கு நீதி குடுக்க மாட்றீங்க. இங்க எல்லாமே நியூட்ரலா குடுங்க அப்டின்ட்டு நம்ம சும்மா இந்த பேசுறதுக்கு வந்துருவானுங்க. அந்த மாரி பேசணும்னு சொல்லிட்டு வந்துரக்கூடாது. எல்லா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ பார்க்கணும். என்ன கேஸ் அது? அந்த கேஸுக்கு என்ன பனிஷ்மென்ட்டு? இது எல்லாமே வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல தான் இருக்கு. அதுல தான் நம்ம வேணா போய் பார்க்குறோம். இந்த கேஸுக்கு இந்த பனிஷ்மென்ட்டு. அ அந்த மாரி பார்த்துட்டு வேணா, இவனுங்க எல்லாம் பேசும்போது கரெக்ட்டா, சரி ஓகே நீங்க சொல்றது கரெக்ட்டு அப்படின்னு நம்ம வந்து ஒத்துக்கலாம். அது தவிர வந்து, சும்மா நீங்க வந்து பொண்ணுக்கு பனிஷ்மென்ட் தர மாட்றீங்க. இப்ப வந்து சும்மா ஒரு ஆண் வந்து தப்பு பண்ணா, அவன மட்டும் எடுத்துட்டு போய் ஜெயில்ல போடுறீங்க. அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை குடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. தூக்கு தண்டனையே ஃபர்ஸ்ட் இங்க நெறைய பேர் குடுக்க மாட்டாங்க. அது ஒரு சட்டம் வந்து ஒழுங்கா இல்ல. அப்படின்னும்போது, இதுல எங்க இருந்துங்க லா வந்து பெண்களுக்கு சமமா இருக்கு? சொல்லுங்க. இல்ல எவ்வளவோ ரேப் கேஸ் நடந்திருக்கு. எல்லா ரேப் கேஸ்க்குமே நீங்க பனிஷ்மென்ட் குடுத்தாங்களா? டெத் பெனால்டி குடுத்தாங்களா? நம்ம லா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் தான். சாஃப்ட் கார்னர் மீன்ஸ் ஆயுள் தண்டனை தான் குடுப்பாங்களே தவிர வந்துட்டு, டைரக்ட்டா தூக்கு குடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஏன்னா நம்ம நாடு வந்து அது என்னைக்குமே ஆதரிச்சது இல்ல. இப்போ வந்து என்ன சொல்றது? மத்த இந்த இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல பண்ற மாரி டக்கு டக்குன்லாம் பண்ண மாட்டாங்க. டக்கு டக்குன்னு பண்ணா இங்க பாதி இதே குறைஞ்சிருமே. நம்ம இது அப்படி கிடையாது. நம்ம இது வந்து டெமோக்ரஸி நோக்கி போகும்போது 2 பேருக்குமே சுயமா தான் இருக்கு. 2 பேருக்கும் இதா தான் இருந்துட்டு இருக்கு. உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிரும்னா, அப்பன்னா வந்துட்டு எனக்கு சமமா நீ இது பண்ணுவேன்ற டாக் ஒண்ணு கிளப்ப ஆரம்பிச்சுருவானுங்க. இன்ன வரைக்கும் போயிட்டு தானே இருக்கு. இப்போ வொர்க் ஸ்பேஸ்ல 50% குடுக்குறோம்னா, அது ஒரு பெரிய பிரச்சனை. நான் ஒத்துக்கிறேன். 33% நம்ம ஃபுல்ஃபில் பண்ணல. அதுக்கே இன்னும் உட்காந்து குதிரை சட்டி ஓட்டிட்டு இருக்கானுங்க. அது நடக்கவே ஒரு 50, 60 வருஷம் ஆகும். அதான் இப்ப வந்து நம்ம ஆ நெறைய ரேப் கேஸ்ல பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து எண்ணி சொல்லலாம். இத்தன ரேப் கேஸ்க்கு மட்டும் தான் இங்க வந்து தூக்கு தண்டனை குடுத்துருக்காங்க. நெறைய பனிஷ்மென்ட் குடுத்துருக்காங்கன்ட்டு. இப்போ வந்து அனீஃபாவா, அனீஷாவா எனக்கு பேர் ஞாபகம் இல்ல. அந்த கேஸ்ல வந்து போலீஸ் உடன்கொண்டு அந்த குழந்தைய வந்து டெம்பிள்ல வச்சு கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க. ஆசிஃபா தானே அந்த அம்மா? ஆசிஃபா கேஸ்ல வந்து போலீஸு, மைனர்ன்னு ஒரு பையன புடிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து அதான் ஆளுங்கட்சியான அந்த கவர்மெண்ட்ல இருந்தே 3, 4 பேர புடிச்சானுங்க. இந்த மாரி புடிச்சு எல்லாருமே என்ன தூக்கு தண்டனையில இருக்காங்க. எல்லாருமே வெளிய வந்துட்டாங்களே!
அந்த பையன்லாம் வெளிய வந்துட்டான். ஏன்னா, அவன் மைனர்ன்னு சொல்லிட்டு அவனலாம் வெளிய அனுப்பிச்சு விட்டாங்க. அதெல்லாம் வந்து எடுத்து பார்க்க மாட்டாங்க. இப்போ ரீசென்ட்டா நம்ம போன வாரம் இல்ல இல்ல ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒரு 11 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி, அந்த குழந்தையோட பிரைவேட் பார்ட்ல வந்து ராட வச்சு அந்த ஆளு ரேப் பண்ணவன் இறக்கியிருக்காங்க. அவனுக்கு என்ன பனிஷ்மென்ட் குடுப்பாங்க நம்ம நம்புறோம்? 13 வருஷம், 16 வருஷம் மிஞ்சி போனா ஆயுள் தண்டனை. அவ்ளோ கூட குடுக்க மாட்டாங்க. ஆயுள் தண்டனை கூட குடுக்க மாட்டாங்க. 14 வருஷம் குடுப்பாங்க. ஒரு 5 லேக்ஸோ, ஒரு 2 லேக்ஸோ அவன்கிட்ட இருந்து ஃபைன் போடுவாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்டின்னும்போது, இவ்ளோ கேஸஸ் இருக்கு. நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போலாம். ஒண்ணு ஒண்ணா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இப்டி இருக்கும்போது எனக்கு இன்னொரு கேஸ் ஒண்ணு ஞாபகம் வருது. டெல்லியில வந்துட்டு ஒரு ஆஸ்பெட்டாஸ் போட்டு ஒரு வீட்ல ஒரு குடும்பம் தூங்கிட்டு இருக்கு நைட்டு. ஓகேவா? தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்றான், ஆஸ்பெட்டாஸ பிரிச்சு உள்ள குதிச்சுட்டான். உள்ள குதிச்சுட்டு ஒரு சின்ன பொண்ண வந்து ரேப் பண்ணிட்டான். ரேப் பண்ணிட்டு கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. நடந்துட்டு சாட்சி இல்லையா ஏதோ ஒண்ணு காரணம் சொல்லி வெளிய வந்துட்டான். வெளிய வந்துட்டு எந்த பொண்ண இது பண்ணானோ அதே தெருவுல சகஜமா போயிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த இடத்துல வந்து எங்க இந்த லா வந்துட்டு சமமா இருக்குது? இங்க கேட்கலாம்ல. ஏங்க அவர வெளிய விட்டீங்க? விமென்க்கு எங்கங்க போச்சு? இந்த மாரி யார் கேட்கலாம்ல. விமென் கேட்கறாங்க தான். விமென் கேட்கறாங்க. மென் கேட்க தான் செய்றாங்க. கேட்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா, இந்த மாரி அங்க ஒரு டாபிக் வருதா? மென் வெர்சஸ் விமென் ஒரு டாபிக் வருதா? கண்டிப்பா வராது. கண்டிப்பா வராது. அதுக்கு ஒரு இன்னொரு ரீசன் இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பையன் வந்து அந்த மாரி ஏதாவது ஆயிருச்சுன்னா, அதாவது தப்பா அவனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா, அத வந்து ஏதோ ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட் மாரி எடுத்துக்கிறேன். நான் ஏதோ சாதிச்ச மாரி எடுத்துக்கிறான். நெறைய இடத்துல அதான் நடந்துட்டு இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, ஓகே சாதிச்சுட்டடா, கலக்கிட்டடான்ற மாரி அந்த டாக் போது. ஆக்சுவலா நடந்தது தப்பு. அது வந்து இவங்க இந்த மாரி ஒரு டாக் எடுத்து மாத்துறாங்க. நீங்க பெரும்பாலான இடத்துல பாருங்களேன். இப்ப வந்துட்டு நெறைய நியூஸ் பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு டீச்சர் வந்து அந்த ஸ்டூடண்ட்ட இது பண்ணிட்டான்ற பொழுது, நான் அந்த இடத்துல இருந்திருக்க கூடாதா? இந்த மீம் தான் நெறைய வந்துட்டு இருக்கும். ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா, அந்த பையன் எந்த அளவுக்கு ட்ராமாடைஸ் ஆயிருப்பான். அந்த ஃபீமேல் வந்து அவனுக்கு என்ன தப்பு பண்ணுச்சுன்னு தெரியாது. இப்ப நாளைக்கே வந்துட்டு அவனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும். இப்ப இதால அவனுக்கு ஃபியூச்சர் லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். சைக்காலஜிக்கலா எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆவான். அந்த பாதிப்புன்றது வந்து ஜெண்டர் கிடையாது. அங்க இருக்கிற அந்த விக்டிம் எந்த அளவுக்கு அனுபவிக்கிறாங்கன்ற பொறுத்து தானே. இப்ப 2 இடத்துலயுமே அந்த பிரச்சனை தான் வருது. ஆனா என்ன ஆகுதுன்னா, 100ல 90 கேஸ் வந்துட்டு இங்க பொண்ணுகள் நடக்கிறனால, நம்ம வெளிய இருந்து பார்க்கும்போது, அங்க தான் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது. அங்க தான் அந்த எஃபெக்ட் தெரியுது. பசங்க சைடு கேஸ் ரிஜிஸ்டர் ஆன மாரியே தெரியல. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த லாக்டவுன்ல ஒரு சென்னையில ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குல்ல, இந்த பத்மஸ்ரீ சாஸ்திரியா? ஆமா, ஆமா, ஆமா. அங்கேயே வந்துட்டு இஷ்யூ வந்துச்சுல்ல. ஒரு புரொஃபசர் வந்துட்டு ட்ரெஸ் ஒழுங்கா போடாம இது பண்ணான்னு சொல்லிட்டு. விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது, அங்க பசங்களும் பாதிக்கப்பட்டுருக்காங்க. அங்க இருக்கிற டான்ஸ் மாஸ்டர் அவன தப்பா தொட்டு இது பண்ணாங்க. ஆனா கேஸ் வந்துட்டு பசங்களுக்கு எடுக்கல, அந்த இடத்துல. அங்க குடுக்கல. அங்க வந்து வெளிய இதா வந்துச்சே தவிர, அந்த கேஸ் வந்து அவங்க குடுக்கல. ஏன்னா ஃபேமிலி பிரஷர். பையன போய் இது பண்றாங்கன்னு சொன்னா, ஏன்னா பொண்ண இது பண்ண கூட ஏத்துக்கிறானுங்க நம்ம ஊர். பையன தானே ஏத்துக்க மாட்டேங்கிறானுங்க. இப்படி இருந்துகிட்டு நீங்க எப்படி லா வந்துட்டு சமமா உங்களுக்கும் இருக்கு. நான் குடுத்தா நமக்கு வெட்கக்கேடு. அந்த ஒரு இதுதான். இப்ப இத்தன வருஷமா இதே தானே அந்த பொண்ணுங்களும் அனுபவிச்சுருப்பாங்க. நான் இது சொன்னா தப்பாயிரும். வீட்ல நம்ம அது உங்க தாத்தா தானே, மாமா தானே, சித்தப்பா தானேன்னு இத்தன நாள் ஒளிச்சு வச்சு எவ்வளோ இது ஆயிருக்கும். அதெல்லாம் தாண்டி இப்ப தானே வெளிய வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப கேஸ் அதிகமால. இப்ப கேஸ் அதிகமா சொல்லப்படுது. இன்னும் சொல்லாம எத்தன பேரு டெய்லி என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்றது யாருக்குமே தெரியாதே! ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து எல்லா பெண்கள்கிட்டயுமே கேட்டாலுமே, அவங்க வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு ட்ராமடைஸ் ஆன ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நடந்திருக்குமே. ஆண்களுக்கும் நடந்திருக்கும். நடக்கலன்னு யாருமே சொல்லல. ஆனா, அத பேசுறதுக்கான தைரியம் அவங்களுக்கு இல்லையோ நான் நெனைக்கிறேன். அவங்க அட்ரஸ் பண்ண மாட்றாங்களோ நான் நெனைக்கிறேன். பேசுனா அவங்களோட கௌரவம் என்ன ஆகும்? அந்த தலக்கணத்துல இருக்காங்க போல. அது ஒண்ணு. இன்னொன்னு அதத்தான் நான் சொல்றேன்ல, அவைங்க வந்து ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிறானுங்க. இப்போ வந்து நம்ம அ ஒரு இன்ஃப்ளூயன்சர் பத்தி கூட நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ரீசென்ட்டா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவங்க வந்து நார்த் அவர பத்தியா? அவங்க இல்ல. இது வந்து இன்னொரு ஒரு விஷயம். இது வந்து நார்த் இந்தியாலயோ எங்கேயோ நடந்திருக்கு. ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஓகேவா? அவங்க வந்து ரோட்ல வந்து சும்மா விளாக் பண்ற மாரி அப்படியே விளாக் பண்ணிக்கிட்டு போறாங்க. சும்மா நான் இங்க வந்து வாக்கிங் போறேன் அப்படின்ற மாரி அவங்க பேசிட்டு போறாங்க. அவங்களுக்கு வந்து அப்ராக்ஸிமேட்டா ஒரு 20 டூ 25க்குள்ள இருக்கும். ஒரு 10 வயசோ, 11 வயசு பையன். அவங்க விளாக் பண்ணிக்கிட்டே போறாங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த பையன்
அப்படியே வந்து அவங்களுடைய பிரஸ்ட்ல கைய வச்சு வந்து அவன் அமுக்குறான். ஸோ அது வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆகுது. இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த பசங்க பண்றாங்கன்னா, அவங்க இதெல்லாம் வந்து எங்க இருந்து பார்த்திருப்பாங்க? கண்டிப்பா இந்த சோசியல் மீடியா பேஜ்ல இருந்து தான். இந்த மாரி ஒரு தவறான விஷயங்களுக்கெல்லாம் இந்த சோசியல் மீடியா பேஜ் வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னும்போது, இது வந்து ஒரு பசங்களுடைய மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கு? அவங்கலாம் வந்து என்ன மாரியான டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து அவங்களுக்குள்ள நடக்கும் அப்படின்றது வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்பவே இந்த சோசியல் மீடியா பேஜ்காரங்கலாம் வந்து மென் விசஸ் விமென் அப்படின்னு போடுறானுங்கன்னா, இந்த மாரி ஒரு 10 வயசுக்கு கீழ இருக்க பசங்களோ, ஒரு 15 வயசுன்னே வைங்க. 15 வயசு பசங்கலாம் என்ன நினைப்பானுங்க? அவனுங்க கிளாஸ் பொண்ணுங்ககிட்ட போய், "ஏய் நான் ஆம்பள, நான் இப்படிதான் நடந்துப்பேன். நான் இப்படிதான் பேசுவேன். நீ பொண்ணு தான்." அப்படின்ற மாரி ஒரு பேச்சு வராதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? நானும் ரெண்டும் சேர்ந்து ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். கேட்டுருப்பாங்க நெறைய பேர் கேட்டுருப்பாங்க. அத பத்தி பேசியிருப்போம். அதில என்னன்னா வந்துட்டு, யுபிலயா நார்த் இந்தியால ஏதோ ஸ்கூலு. ஸ்கூல்ல வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாரி பொண்ணுங்களுக்கு தப்பு நடக்குது. எதில நடக்கும்போது, பசங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, ட்ரெஸ்ஸால நடக்குதுன்றாங்க. இதுக்கு இன்னொரு படி மேல போய் டீச்சர்ஸ் அதுவும் ஃபீமேல் டீச்சர்ஸும் அதே என்டார்ஸ் பண்றாங்க. ஆமா அதான் நடந்துட்டுருக்கு. இப்ப என்ன சொல்றேன், இப்ப சவுத்ல கூட நமக்கு ஓரளவுக்கு தெளிவு வந்துருச்சு. நார்த்ல இன்னும் நார்த் ரொம்ப மோசம். இங்க எப்படிதான் சர்வே பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் என்னன்னா வந்துட்டு, இந்த மேரேஜுக்காண்டி கடத்துற ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, இந்த ராஜஸ்தானு அந்த பெல்ட். ஆமா. அங்க இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னும் இப்ப இப்ப கூட ரீசென்ட்டா யுபில கூட எவனோ வந்துட்டு ஒருத்தன் அவன் தங்கச்சிய வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய கவர்ன்மென்ட் ஆஃபீசருக்கு வந்து துப்பாக்கி முனையில வச்சு கல்யாணம் பண்ணானுங்க. இன்னும் நடந்துகிட்டு இருக்குது இன்னும். ஆமா. நம்ம வந்து சொல்லிர்லாம். ஏன்னா, எல்லாம் இது இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரி. இந்த மாரிலாம் சொல்லிர்லாம். ஆனா, அவங்களுடைய தாட் ப்ராசஸோ, இதெல்லாம் வந்து சுத்தமா டெவலப் ஆகல. அண்ட் யூபிலாம் ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேட்டே. ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தோம்னா, அங்க தான் வந்து அதிகமான ரேப் கேஸஸ் நடந்துட்டுருக்கு. எவ்வளவோ வந்து அங்க தான் நடக்குது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே பொண்ணுங்களுக்கு அகெயின்ஸ்டா. ரொம்ப சொல்லணும்னா, அங்கலாம் இன்னுமே ஆ யாருமே வந்து "நீ பொண்ணு தான். ஆ நீ வந்து கல்யாணம் ஆயிடுச்சா, இவனோட தான் வாழ்ந்தாகணும். நீ இப்படிதான் இருக்கணும். சமைச்சு போடு அவ்வளோதான்." இந்த மாரி ஒரு விஷயங்களுக்காக தான் வச்சிருக்காங்க. அண்ட் தென் இன்னமும் வந்து யூபிலலாம் நெறைய மேரிட்டல் ரேப்ஸ்ல இருந்து அ பெண்கள வந்து ரொம்ப அடி மட்டமா ட்ரீட் பண்றதுலருந்து நெறைய நடந்துட்டுருக்கு. இப்ப ரேப் கேஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேஷ்ல தான் அதிகமா இருக்கு. அப்படின்ற ஒரு ரெக்கார்ட்ஸுமே இருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல மட்டுமே நம்ம இந்தியால வந்து ஒரு 31,000 கேஸ் கிட்ட இருக்கு. ரேப் கேஸஸ் மட்டுமே. அதுல வந்து ஒரு சொல்லலாம் நம்ம வந்து மேபி ஒரு 10 டூ 20 ஆர் 30% கூட மென் குடுத்துருக்காங்க கேஸஸ். ஸோ ஆனா, இதுல பாதிக்கப்பட்டது அதிகமா பெண்கள் தான். பெண்கள் தான் தவிர, அங்க வந்து யாருமே அப்பவுமே அங்க வந்து யாருமே பொண்ணுங்க தான் வந்து பொண்ணுங்களுக்கு தான் எல்லாமே நடக்குது. பொண்ணுங்களுக்கு தான் வந்து நீங்க இந்த மாரி கேஸ் குடுக்க மாட்றீங்க. ஐ மீன் இந்த மாரி ஜட்ஜ்மென்ட் ஒழுங்கா குடுக்க மாட்றீங்கன்ட்டு, இங்க யாருமே கேட்க மாட்றாங்க. ஏன்னா, இங்க வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒழுங்கா இல்ல, ஜட்ஜ்மென்ட் ஒழுங்கா குடுக்க மாட்றீங்க அப்டின்றதா சொல்றோமே தவிர, இங்க பசங்களுக்கு வந்து நீங்க பயாஸ்டா இருக்கீங்கன்ட்டு யாருமே சொல்ல மாட்றாங்க. அவங்களலாம் வந்து ரிலீஸ் பண்ணிடுறீங்க அப்டின்ட்டு சொல்லிற மாட்றாங்க. ஆனா இந்த மாரி ஒரு பொண்ணால ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்டின்னா மட்டும், இங்க வந்து நம்ம ஒரு இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறோம். இவைங்களுக்கு வந்துட்டு என்ன சொன்னாலும் புரியாது. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த லா படிச்சுட்டு வராய்ங்கல்ல, அந்த தற்குறிகளையும் சேர்ந்துட்டு வந்துட்டு சம்மந்தமே இல்லாம கிளப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க. அந்த ஆள பத்தி நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம பேச வேண்டியிருக்குது. என்னன்னா வந்துட்டு, நம்ம ஊர்ல இருக்கிற மீம் பேஜஸ். அவைங்கள வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு படி மேல போய் என்ன பண்ண ஆரம்பிச்சுடுறானுங்க. இப்போ ஒரு செலிபிரிட்டி யாராவது பிரிஞ்சுருவாங்க தெரியுமா? இப்ப ரீசென்ட்டா ரகுமானா இருக்கட்டும், அதுக்கு முன்ன நெறைய பேர் பிரிஞ்சாங்கல்ல. பிரிஞ்ச உடனே ஏதோ இவைங்க தான் வந்துட்டு அவங்க வீட்டு மாமா மச்சான் மாரி மீம் பேஜ்ல போயிட்டு, "அண்ணா நீங்க வந்து கண்டிப்பா அண்ணிய பிரிஞ்சிறாதீங்க." இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இவனுங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னே தெரியல. இவனுங்களுடைய மைண்டே இவங்களுக்குலாம் இவ்வளோதான் போல, மூளையே இவ்வளோதான் இவனுங்களுக்கு போல. அப்படின்ற மாரி தான் நெனச்சுக்க முடியுது. இல்லன்னா, இவனுங்க வந்து தெரியாம பேசுறானுங்களா? அப்படின்ற மாரியும் ஒரு தாட் இருக்கு. இவனுங்க தெரிஞ்சு இந்த மாரி பேசக்கூடாது. அப்படியே நம்ம நெனைக்கிறோம். ஆனா, இவனுங்க பண்றது எல்லாமே அவனுங்க பேஜ் ட்ரெண்ட் ஆகுறதுக்கும், அப்படி இல்லன்னா அவனுங்களுடைய பேஜ ஃபாலோ பண்ற அந்த தற்குறி பசங்க வந்து
இதே மாரி ஒரு மைண்ட் செட்ட டெவலப் பண்றதுக்காகவும் தான் இருக்கே. இப்ப ஒருத்தன் வந்து இந்த மாரி பண்றான் அப்டின்னும்போது, இப்ப அவன் பேஜ ஃபாலோ பண்ற எல்லாருமே எப்டி இருப்பானுங்க? அவன மாரி தானே இருப்பானுங்க. கண்டிப்பா இப்ப அந்த லைக் மைண்டட் பீப்பிளா மட்டும் தான் இப்போ ஒரு பேஜ் ஃபாலோ பண்றாங்கன்னா, என்டர்டெயின்மென்ட் பேஜ்னா சும்மா ஒரு என்டர்டெயின்மென்ட்காகவோ அப்டின்ற மாரி ஃபாலோ பண்ணுவானுங்க. ஆனா இந்த மாரி ஒரு கேவலமா மீம்ஸ் போட்டுட்டு இருக்கவனுங்க பேஜ ஃபாலோ பண்றவனுங்க எல்லாருமே லைக் மைண்டட் பீப்பிளா தான் இருப்பானுங்க. அவன மாரி சிந்திக்கிற, யோசிக்கிற ஆளுங்களா தான் இருப்பானுங்களே தவிர, கொஞ்சம் பேர் வேணா இவனுங்கள கலாய்க்கிறதுக்காகவே அந்த பேஜ போய் ஃபாலோ பண்ணுவானுங்க. ஆனா மத்த எல்லாருமே அவனுங்க பேஜ புடிச்சு போய், அவனுங்க மீம்ஸ புடிச்சு போய் தான் ஃபாலோ பண்றவனுங்க இருப்பானுங்க. அதான் இந்த மாரி கோஷ்டி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இவைங்கள வந்து என்ன சொல்லலாம்? இவைங்க தான் வந்து கேன்சரா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவைங்கள கொஞ்சம் திருத்துனா சரிப்பட்டு வரும். 2வது பேஜஸ்க்கு என்னன்னா, இந்த மாரி கன்டென்ட் வரும்போது, அவைங்களோட வன்மத்த அப்படியே அப்பப்போ தூவி விட்டுறது. தூவி விட்டுட்டு இப்ப கூட்டத்தோட அடிச்சுட்டோம்னா நம்மள எவனும் கண்டுக்க மாட்டாய்ங்க. உடனே என்ன பண்றது? கூட்டத்தோட கூட்டமா போயிட்டு, நானும் இது பண்றேன்னு சொல்லிட்டு அப்படி லைட்டா இது பண்ணிட்டு வந்துருவாய்ங்க. பிரச்சனையே தெரியாம இவனுங்கலாம் வந்து மூக்கு நுழைப்பானுங்க. அதாவது இப்ப ஒரு பிரைவசின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த பிரைவசின்ற ஒரு விஷயத்த என்னலாம் பண்ணி வந்து நம்ம இது பண்ண முடியுமோ, அதெல்லாம் பண்ணி இந்த சோசியல் மீடியால தான் வந்து பண்றாங்க. இப்போ ஒரு ஒரு ஃபேமிலி வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேர் பிரைவேட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னும்போது, அவங்க வந்து பிரைவேட்டாவே இருக்க மாட்டாங்க. அதுவும் செலிபிரிட்டின்னு நம்ம நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, பிரைவசியே கிடையாது அவங்களுக்கெல்லாம். சுத்தமா. அவங்கலாம் வந்து அவங்கள நோண்டி, இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி, இன்னும் அவங்க பேஜெல்லாம் வந்து அவனுங்களுக்கு வந்து லைக்ஸ் அதிகமா வரணும். அவனுங்க ரீல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகணுன்ட்டு ஏதோ ஒரு கன்டென்ட் கேவலமான ஒரு கன்டென்ட்ட குடுத்து, அவனுங்க வந்து அந்த மாரி ஒரு கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப டிவோர்ஸ் கேஸ்லயே நம்ம பார்த்துட்டோம் அப்டின்னா, இப்ப யாருக்கெல்லாம் டிவோர்ஸ் ஆகுதோ எல்லாருமே போட்டு தனுஷ் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க என்ன பிரச்சனை? என்ன நடக்குது? இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இவனுங்க இல்ல, இல்ல. இது ஒரு கட்டத்துக்கு என்ன ஆயிடுச்சு, அனிமே ஒண்ணு இருக்குது ஓகேவா? ஸ்பை எக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே ஒண்ணு இருக்கு. அந்த அனிமேல வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கு வந்து ஆர்க்ன்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அந்த மாரி இப்ப வந்து டைவர்ஸ் ஆர்க்ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஒருத்தன் என்ன போட்டிருக்கான் கீழ வந்துட்டு, குருநாதா நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா? அந்த இது சூரியவம்சத்துல வரும் தெரியுமா? ஒரு கிழவர் ஒருத்தர் வருவாரு தெரியுமா? சட்டை எடுத்துட்டு. அந்த காமெடிய போட்டு இது அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. இப்ப தனுஷ் வந்துட்டு என்ன பண்றது? அந்த ஆள் வந்து நல்லது பண்ணாலும் அடிக்கிறானுங்க. எனக்கு பாவம் அந்த மனுஷன். அதான் நம்ம பெர்சனல் லைஃபே ஒண்ணுமே தெரியாம அவங்கள பத்தியும் தெரியாம, என்ன டீமு, என்ன மேட்ச்சுன்ற டயலாக் மாரி தான். என்ன நடக்குன்னே தெரியாம இவனுங்க போய் நோண்டி, எல்லாத்துக்குமே காரணம் தனுஷ் தான். "நீ தான்ப்பா பிரச்சனை பண்ண, இங்கேயும் வந்துட்டியாப்பா" அப்படின்ற மாரியெல்லாம் போட்டு தாக்குறானுங்க. இப்போ நம்ம வந்து இதுலருந்து அப்படியே நம்ம இந்த லாயர பத்தி பேச போலாம்னு நெனைக்கிறேன். ஓகே இருங்க. அந்த ஆள் போறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் அவன் எப்படி ஃபேமஸ் ஆனான்ற மாரி பார்க்கணும். இனிஷியலா என்ன பண்ணான்னா, சின்ன சின்ன கன்டென்ட் போட்டு விட்டுருந்தான். போட்டுட்டு ஸ்டார்ட்டிங் என்ன பண்ணான்னா, இவனே கிவ் அவே குடுக்குற மாரி பண்ணான். ஏதோ ஒரு கடையோட பார்ட்னர்ஷிப் பண்ணி, இந்த மாரி நாங்க வந்து உங்களுக்கு ரூ. 1000 ஹெட்ஃபோனோ சம்திங் ஏதோ ரூ. 100 குடுக்குறேங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் காசு எதுவும் குடுத்துட்டாங்க. குடுத்துட்டு அடுத்த நாள் கடை மூடிட்டானுங்க. மூடுன பிறகு தலைவர் வந்து என்ன பண்ணாரு, இதே மத்த இன்ஃப்ளூயன்சர்னா ஏதாவது பேசி சமாளிச்சுட்டு போயிருப்பார்ல. இவர் களத்துல குதிக்கிறேன் குதிச்சு சண்டை போட்டு அமௌண்ட்ட ரிட்ரைவ் பண்ணி குடுத்தான்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஃபேமஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணான் மனுஷன். ஸ்டார்ட் ஆன பிறகு தான், உள்ள கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுருச்சு. உள்ள என்ன பண்றது? அதுக்கு முன்னாடி 2, 3 பேர் பேசிட்டு இருந்தான். ஆனா இவன் தான் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். மத்த பேரு கொஞ்ச நேரம் வருவாங்க, பேசுவாங்க, டக்குன்னு போயிருவாங்க. அவங்கள அதுக்கு மேல வந்து புடிக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட சேர்ந்து கொலாப் பண்றது, இந்த மாரி வேலை பண்ண ஆரம்பிச்சான். அப்பலாம் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, ஜெனரலா ஏதாவது பேசி முடிச்சுருவான். மத்தபடி வந்துட்டு இந்த ரொம்ப ஜெனரிக்கா எதுவும் பேச மாட்டான். ஜெனரிக்கா ஒரு கட்டத்த பேச ஆரம்பிச்ச பிறகு தான் அவன் உண்மையான முகம் என்னன்றது வெளிய நெறைய பேருக்கு. அதுவரைக்கும் தெரியாது நெறைய பேருக்கு. அப்பதான் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா, இந்த ஏ டூ டியோட சேர்ந்து வீடியோ பண்றான். இன்னும் கொஞ்சம் பேரு வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சான். பண்ணும்போது தான் தலைவர் ஒண்ணு ஒண்ணா வர ஆரம்பிச்சுச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னன்னா, இந்த ரீசென்ட்டா ஏதோ 2, 3 வீடியோல தான் இப்ப ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சான். அதுல ஒரு வீடியோல என்ன பண்ணியிருப்பான்னா, பொலிட்டிக்கலா நான் வந்து பேசுறேன்ட்டு சம்மந்தமே இல்லாம ரஞ்சித்தையும், மாரி செல்வராஜையும் டார்கெட் பண்ற மாரி டயலாக்லாம் போட்டு பேசியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னா வந்துட்டு, இந்த மாரி ஒரு குறிப்பிட்ட டைரக்டர்ஸ் வந்து குறிப்பிட்ட அவங்களுடைய கேஸ்ட் மெம்பர்ஸ் வச்சு மட்டும் தான் படம் எடுத்துட்டு இருக்காங்க. மத்தவங்க மாரி நீங்களும் காமனா எடுக்க வேண்டியது தானே! இந்த மாரி ஒரு கேள்வி கேட்கறான்ல. இப்ப அவனுக்கு சிம்பிளா சொல்லலாம்னா, இவரு தெரியுமா? என்.எஸ். கிருஷ்ணன் தெரியுமா? பழைய ஆக்டர். தெரியலையே! காமெடி ஆக்டர் தெரியாதா? ம்ஹ்ம். இவரு தியாகராஜ பாகவதர் தெரியுமா? அவர் யாரு? அவரும் தெரியாதா? அது கேஸ் நடந்துச்சே! அது கூட தெரியாதா? தியாகராஜ பாகவதரும், என்.எஸ்.கேயும் ஒரு சினிமா பத்திரிக்கையாளர் வந்து இத பொய்ய செய்தி எழுதி கொலை பண்ணிட்டாங்கன்னு கேஸ் வந்து, இந்த ஆள் மார்க்கெட்டே போச்சே!
அ என்எஸ் கிருஷ்ணன் இருந்த டைம்ல என்ன பார்த்தீங்கன்னா, சாப்பாடு குடுப்பாங்க ரஷ்யன். டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அது கேஸ்ட் வைஸ் தான். மத்தபடி இந்த டைரக்டர் ரோல் அந்த மாரி எதுவுமே அ ஒரு படத்துல செகண்ட் ஹீரோ ஓகேவா? செகண்ட் ஹீரோ வந்து கீழ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா வந்துட்டு குரூப்பா வருவாங்கல்ல, அவங்கள்ல ஒருத்தன் வந்து டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இது இவர் பார்த்து கோவப்பட்டு சண்ட போட்டு, அப்புறமா இவரு படத்துல வரும்போது மட்டும் எல்லாரையும் வந்துட்டு உள்ள உட்கார்ந்து சாப்பிட வச்சுட்டு ஸோ இந்த மாரி இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இவ்வளவு ஒடுக்குமுறைய பார்த்துட்டு இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. இப்ப தான் வந்துட்டு இந்த 2 டைரக்டர்ஸும் அவங்களுடைய ஆட்கள உள்ள இறக்குறாங்கன்னா, மேபி என்ன சொல்லலாம்? அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம்ல. இப்ப வந்துட்டு சூரியவம்சமோ, இல்ல எஜமானோ வந்த டைம்லலாம் வந்து இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்பலாம் இவங்கள புடிச்சு அடிக்க தானே செஞ்சு படம் பண்ணானுங்க. என்னன்னா வந்துட்டு அப்படியே அந்த குழந்தைக்கு கிள்ளி விடுவாங்க தெரியுமா? அந்த மாரி லைட்டா கிள்ளி விடுற மாரி தெளிச்சுட்டு போனானுங்க. அத இன்னும் புடிச்சு வச்சுக்கிட்டு, இது வந்து இவங்க வந்து அவங்களுடைய வலிய எக்ஸ்பிரஸ் பண்ற மாரி கொஞ்சம் அழுத்தமா சொன்னுட்டா, உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, எஜமான் படத்துல வந்துட்டு ஜாதி நல்ல படம். அதாவது ஒருத்தன் நடந்து போவான். அவன் செருப்புல இருக்கிற செருப்பு பட்ட மண் எடுத்து பூசிட்டு, அவன் நல்லவனா? நான் அடிபட்டுருக்கேன்டா, என் வலிய சொல்றேன்றவன் கெட்டவனா? இந்த மாரி. இதத்தான் இந்த யாரு இந்த லாயர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண நீங்க அவன பத்தி மத்தத சொல்லுங்க. இப்போ அந்த இப்போ லாயரா இருக்கிறவங்கன்னா, எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு வந்து என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்கணும்? நீ வந்து ஒரு லா பிராக்டிஸ் பண்ற. வந்து நீ ஒரு பிராக்டிஷனரா இருக்க அப்படின்னும்போது, அ ஒரு லீகலா ஒரு விஷயத்த பேசுற அப்படின்னும்போது, அந்த அந்த விஷயமே ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டா இருக்கணும்ல. இப்போ வந்து இந்த அத்துல் சுபாஷ் கேஸ்லயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய தம்ப்நெயில் வந்து என்னதுன்னா, நாட் ஆல் விமன் பட் இட் வாஸ் விமன் பட் இட் இஸ் விமன் ஏதோ இந்த மாரி ஒரு தம்ப்நெயில் போட்டிருந்தான். இந்த மணி சௌ போட்டு இருந்தத பார்த்து இவரும் வந்து அத அது என்ன அந்த மணி சௌ வந்து போட்டிருப்பாங்கல்ல, நாட் ஆல் மென் பட் இட் இஸ் மன்னிச்ச போடல. அவங்க கடைசியா சொல்லியிருப்பாங்க. ஆமா. நாங்க அத வச்சு கூட ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். அது கடைசியா முடிக்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஓகே. நாட் ஆல் மென் பட் தட் இஸ் ஆல்வேஸ் எ மென். அது அப்படியே இங்க வந்து மென்ன வுமனா மட்டும் மாத்திட்டீங்கன்னா, அதான் டயலாக். இது வந்து எங்க தலைவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இது வந்து தம்ப்நெயிலா வச்சிருக்காரு. அப்பதானே இந்த மாரி ஒரு கூட்டம் போய் பார்க்கும். இந்த ஆண்கள் கூட்டம் போய் பார்க்கும்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி போய் போட்டிருக்காரு. இதுல வந்து ஒரு கேஸ பத்திலாம் பேசுறாரு. எல்லாம் ஓகே. ஆனா, அங்க வந்து இந்த லாவ பத்தி பேசுறாரு இவரு. என்னென்ன லா இருக்கு? என்னென்ன லா வந்து நம்ம போடலாம் அப்படின்ற மாரியும் பேசுறாரு அவரு. பேசும்போது நான் ஒரு விஷயம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, இந்த ஐபிசிய நம்ம மாத்திட்டாங்க. இப்ப இந்தியால வந்து ஐபிசியே மாறிருச்சு. நீ வந்து ஒரு லாயர். நீ வந்து இன்னமும் ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்ட போய் ஐபிசின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா, இப்ப ஐபிசி ஓகே சொல்லலாம். ஏன்னா, ஃபுல்லா நம்ம மாத்தல. ஆனாலுமே இப்ப ஐபிசிய மாத்தி, இப்ப நம்ம இந்தியாக்கு ஏத்த மாரி இந்த இந்துத்துவா கண்ட்ரின்னே நம்ம சொல்லலாம். அதுக்கேத்த மாரி மாத்திருக்காங்க. பாரதியா, நியாய சம்ஹிதா அப்படின்னு ஒரு இந்த மாரி வச்சிருக்காங்க. ஐபிசிய மாத்தி அப்படிங்கும்போது, நீ வந்து அட்ரஸ் பண்ணும்போது எப்படி அட்ரஸ் பண்ணணும்? இப்ப என்ன மாறி இருக்கு? அப்டின்ட்டு நீங்க அப்படி இல்லையா? இப்ப ஐபிசியா இருந்தது. இப்ப இந்த மாரி மாறி இருக்கு. அப்டின்னாச்சும் சொல்லலாம். கரெக்ட்டா? ஆனா எதுவுமே சொல்லாம, ஒரு லாயர் வந்து இந்த மாரி சொல்றதே ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு இதுலருந்தே அடிக்கலாம் இவர. அதுக்கப்புறமா இப்ப வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவரு என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்டின்னா, இந்த அக்கா விஷயத்த கொண்டு வரலாம். இந்த அக்கா விஷயத்துல ஏன் நீங்க வந்து அக்கா, அக்கான்னு ட்ரெண்ட் பண்றீங்க? அண்ணான்னு ட்ரெண்ட் பண்ணுங்க. வக்கீல் அண்ணான்னு ட்ரெண்ட் பண்ணுங்க. ஜிம் அண்ணான்னு ட்ரெண்ட் பண்ணுங்க. டாக்டர் அண்ணான்னு ட்ரெண்ட் பண்ணுங்க. இந்த மாரியெல்லாம் போட்டிருக்காரு. இதுல வந்து இவருடைய மைண்ட் செட்ட பத்தி நம்ம என்ன இவரு வந்து லாயருக்கான பிராக்டிஸ் பண்றதுக்கே அவருக்கு வந்து லீகலான ரைட்ஸ் இருக்கா? இப்போ ஒரு கிளையண்ட் போனாங்கன்னா, இவங்க அந்த கிளையன்ட்டோட நிலைமைய நெனச்சா தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. என்ன அவரு வந்து எடுத்து குடுப்பாரு? அதுக்கு தான் ஒரு வழி சொல்லிருவாரு. என்ன வந்து பார்க்க வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து ஆள பாருங்க. அங்கேயே தலைவர் வந்து ஜம்ப் ஆயிடுறாரு. என்னைய வந்து பார்க்காதீங்கன்னா, பார்த்தீங்கன்னா கேஸ தோத்துருவீங்கன்றத மறைமுகமா சொல்லிடுவாரு. இன்னொன்னு அந்த தம்ப்நெயில்ல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இவர் வந்து ஒரு மாரி என்ன சொல்றது? ஒரு மாரி சிக்மாவா உட்கார்ந்திருக்க மாரி சொன்ன குடுத்துட்டு, பின்னாடி நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு. நெருப்பு எரிஞ்சுட்டு டைட்டிலு. டைட்டில் முடியிற இடத்துல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற எமோஜி, பக்கத்துல நாக்கு தொங்க போடும். அது காசு நாக்கு போட்டு தொங்க அந்த ஒரு எமோஜி போட்டு வச்சிருக்கேன். இப்ப அந்த இஷ்யூக்கும், அந்த எமோஜிக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் எப்படி என்ன பண்ணியிருக்கணும்னா, தப்பு பண்ணுச்சு. அந்த பொண்ணோட ஃபோட்டோ போட்டுட்டு, அந்த ஜட்ஜோட ஃபோட்டோ போட்டு நீ பேசியிருந்தீன்னா, உன்னைய எவனுமே கேள்வி கேட்டுருக்க மாட்டோமே!
ஆனா நீ பின்னாடி அந்த ஆளோட ஃபோட்டோ போட்டு, கருப்பு கலர்ல போட்டு, கீழ ஏதோ போட்டு வச்சிருக்கீன்னா, வெளிய இருந்து பார்க்குற ஜெனரல் ஆடியன்ஸ் நெறைய பேர் உன் வீடியோ பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. தம்ப்நெயில பார்த்தே முடிவு பண்ணிருவானுங்க. இந்த வீடியோ இப்படிதான்னு சொல்ட்டு. அதுவும் இப்ப இருக்கிற தம்ப்நெயில் கல்ச்சர் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா போயிட்டு இருக்குது. எதுக்கு போடுறோன்னு, எதுக்கு இது பண்றோன்னே தெரியாது. காமெடின்ற பேர்ல வந்துட்டு ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்காங்க. இவனும் அதையும் சேர்ந்து இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இவர் வந்து போட்டிருக்காரு இன்னொன்னு. என்னன்னா, "வை டூ சோசியல் மீடியா அண்ட் லா சப்போர்ட்ஸ் விமனா?" அ என்ன "நீ என்னடா நீ லாயர் படிக்கிற? நீ என்னடா பிராக்டிஸ் பண்ற?" அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. அ எப்படி வந்து இந்த மாரி ஒரு தம்ப்நெயில வந்து இவனால எப்படி போட முடியும்? எனக்கு ஷாக்கே என்னன்னா, ஒரு லாயரா இருக்க. நீ என்ன பண்ணியிருக்கணும், இந்த 2 பெர்சன் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நீ போட்டு காமிச்சீங்கன்னா, ஒரு பிரச்சனையும் இல்ல. உனக்கு வந்துட்டு யாருமே இது தப்பு சொல்ல ஆனா, அந்த ஆளு என்ன சொல்றான்னா, சிம்பத்தி கிரியேட் பண்றேன்ற பேர்ல வந்து ஒரு வன்மத்த விதைச்சிடுறான். தம்ப்நெயில்லயே விதைச்சிடுற நீ. அப்புறம் எப்படி மக்கள் எப்படி அந்த கன்டென்ட்ட கன்சியூம் பண்ணும்? தம்ப்நெயில பார்த்தே முடிவு பண்ணிடுறாய்ங்க. நீ இப்படி தான்டா பண்ணியிருக்க. அப்புறம் எப்படி நீ உள்ள வந்துட்டு நீ என்னதான் நியாயம் பேசினா, வீடியோ பார்த்தாலுமே எவனும் முழுசா வீடியோ கவனிக்க போறதில்ல. நம்ம ஊர்ல எல்லாத்தையும் முழுசா கவனிச்சிருந்தாங்கன்னா, பல விஷயம் மாறியிருக்கு. நம்ம ஆட்கள பத்தி தெரிஞ்சுமே இந்த மாரி பண்றான்னா, அவன் இந்த ஆள் வந்து இப்போ சிம்பத்திக்காகலாம் பண்றான் அப்படின்ற மாரிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, இவனுடைய தாட் ப்ராசஸே அப்படிதான் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா, இந்த மாரி அவன் போடுறான் அப்படின்னா, அப்ப அவனுக்குள்ள அது இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். விமனுக்கு வந்து இந்த மாரி லா வந்து சப்போர்ட் பண்ணுது. நீ எங்க எங்க இருக்குன்னு கொஞ்சம் எடுத்து காட்ட சொல்லுங்க அவர. இருக்குதா? விமனுக்குன்னு வந்து சில லாஸ் வந்து ஃபேவரபிளா இருக்கு. ஆனா, இந்த மாரி ஒரு விஷயங்கள்ல வந்து நெறைய விஷயங்கள்ல வந்து எல்லாமே மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே லாஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. விமனுக்கு எங்க வந்து கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கு அப்டின்னா, கொஞ்சம் அவங்க வந்து எக்கனாமிக்கலி ஆர் இண்டிபெண்டன்ட்டா அவங்க ஒழுங்கா இருக்கணுன்ற ஒரு விஷயங்களுக்காக அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. அவங்களுடைய செக்யூரிட்டி, சேஃப்டிக்காக. மத்தபடி வேற எந்த லாஸுமே இங்க வந்து எல்லாமே ஜெனரல் நியூட்ரல் லாஸ் தான். எல்லாமே நியூட்ரலா தான் இருக்கு லாஸ் எல்லாம். எதுவுமே வந்து இங்க விமனுக்காவோ அப்படி இல்லனா மென்னுக்காவோ ஃபேவரபிளா இல்ல. கோர்ட்ல ஜட்ஜ்மென்ட் தர அந்த ஜட்ஜ பத்தியே வேணா நம்ம சொல்லலாம். அவங்க வந்து குடுக்குற லாஸ் வந்து ஒழுங்கா இல்ல அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாமே தவிர, அந்த ஜட்ஜ்மென்ட்ட வேணா நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். அந்த ஜட்ஜ்மென்ட் சரியில்ல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாமே தவிர, லா வந்து இங்க எதுவுமே தப்பு நம்ம சொல்லிட முடியாது. அசால்ட்டா. கரெக்ட்டா? ஏன்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே நமக்கு வந்து என்னென்ன லா தேவை, என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எப்படியெல்லாம் போது அப்படின்ட்டு அம்பேத்கர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னும்போது, அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாரி லாஸ் எல்லாம் எழுதி வச்சு குடுத்துருக்காங்க அப்படின்னும்போது, இங்க லா தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்குமே இங்க ரைட்ஸே கிடையாதே தவிர, அந்த ஜட்ஜ்மென்ட் தப்புன்னு வேணா நம்ம சொல்லலாம். கரெக்ட்டா? அண்ட் தென் இப்ப அவரு எழுதுறாரு அப்டின்னா, இப்ப அவரு லா எழுதியிருக்காரு அப்டின்னா, அப்ப வந்து அவருக்கு தெரியாதா? அவரு எவ்ளோ விஷயங்கள் பார்த்திருப்பாரு. எவ்ளோ புக்ஸ் ரீட் பண்ணியிருப்பாரு. என்னென்னமோ பண்ணியிருப்பாரு. ஸோ, அதெல்லாம் பார்த்து ஒரு மனுஷன் எழுதி வச்சிருக்க லா தப்பு நம்ம சொல்லிட முடியாது. அண்ட் தென் இங்க மென்னுக்காகவும், விமென்னுக்காகவும் சேர்த்து தான் அவரு எழுதி வச்சிருக்காரே தவிர, பெண்களுக்கு வந்து இந்த மாரி தனி சட்டம், தனி கான்ஸ்டிடியூஷன் புக் இருக்கு. பெண்ணுக்கு தனி கான்ஸ்டிடியூஷன் புக் இருக்கு. தனி சட்டம் இருக்குன்னு வந்து இங்க யாருமே சொல்லல. இந்த மாரி தான் இந்த பைத்தியக்காரன வந்து இன்னொரு எபிசோட் தனியா அவனுக்குன்னு ஒதுக்கியிருக்கேன். அதுக்கு ஒரு ஆள கூப்பிடணும். வந்தாங்கன்னா, அவங்கள வச்சு சிறப்பா செஞ்சிடலாம். ஏன்னா, அவங்க இப்ப தான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சரி கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, நான் பெருசா ஒரு எபிசோட் பண்ணலாம். அவங்கள கேட்டு பார்க்கணும். வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு நாங்க பேசுற இந்த டாபிக்கு. 2வது என்னன்னா, இதுதான் ரியாலிட்டி. ரியாலிட்டி என்னன்னே தெரியாம வந்து கனவு உலகத்திலே சுத்திட்டு இருக்கிற இந்த நார்மிகளுக்கு நாங்க இதுதான் சொல்ல முடியும். இதையும் மீறி வந்துட்டு நீ சொல்றது உண்மை இல்லடா, பொய்டான்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அதுக்குள்ளேயே சுத்துங்க. ஒரு காலகட்டத்தில உங்களுக்கே புரியும். ஆனா புரியும்போது நீங்க தான் வருத்தப்பட போறீங்க. நாங்க வந்து எங்களுக்கு இதில எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து வின் வின் சிச்சுவேஷன் தான். நீ இப்ப புரிஞ்சுட்டீன்னா உனக்கு நல்லது. புரியாட்டினா நீ இப்படியே சுத்துவ. நாளைக்கு உனக்கு உன் ஃபேமிலிக்குள்ள நடக்கும்போது தான் உனக்கு அந்த ஆக்சுவல் இஷ்யூ என்னன்னே புரிய ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் இவங்கள வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இப்பயும் என்னன்னா வந்துட்டு சம்மந்தமே இல்லாம Score Pasanga. அவைங்கள என்ன பண்றது எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. காலேஜ் பசங்க கூட ஓரளவுக்கு ஏதோ ஒண்ணு நோட்டீஸ் பண்ணுவானுங்க. ஸ்கூல் பசங்க எத எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோதான். அதுதான் கடைசி வரைக்கும் வேத வாக்குன்னு சுத்திட்டு இருக்கு. அவைங்க என்ன பண்றது எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. அவனுங்களலாம் வந்து காலேஜ்ல போய் அடி வாங்கிட்டு திருந்துவானுங்க அவனுங்கலாம். இன்னும் இருக்கு அவனுங்களுக்கு டைம் இருக்கு. இப்ப இவர வந்து நம்ம லாயர்ன்னு சொல்ல வேணாம். இவர வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ன்னு வச்சுப்போம். ஏன்னா இவர் வந்து அதான் இவர வந்து அந்த மாரி ஒரு கன்டென்ட் போட்டுப்போம். இவர வந்து அந்த மாரி தானே கன்டென்ட் குடுக்குறாரு இவரு. அதனால இவர் வந்து ஒரு எல்லாரும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாரி இவரும் ஒரு இன்ஃப்ளூயன்சரு. என்ன லா படிச்சிருக்கோம்.
அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்ல. நம்ம ஒழுங்கா சொல்றோமா, தப்பா சொல்றோமா அதெல்லாம் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம பண்ற வீடியோ ரீச் ஆகுமா? நம்ம பண்றது நம்மளுடைய மைண்ட் செட்க்கு ஏத்த மாரி இந்த வீடியோ இருக்கா? அப்படின்றது தான் அவருடைய அங்க ஒரு ரியாலிட்டியே. அண்ட் தென் இந்த சோசியல் மீடியா பேஜ்காரங்களுக்குலாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குது? என்ன பிரச்சனை? இதெல்லாம் போய் பார்த்து, ஒரு ஒழுங்கான ரிசர்ச் பண்ணி, ஒரு 1 வீக் எடுத்து 1 வீக் கூட தேவையே இல்ல. ஒரு ஒரு 1 டே ஃபுல்லா நீங்க ஒழுங்கான ப்ராப்பரா ரிசர்ச்ச எடுத்து, நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, ஒழுங்கா போய் சேரும் எல்லாருக்குமே. பார்க்குற சோசியல் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்குமே அந்த கன்டென்ட் வந்து ஒழுங்கா போகுமே தவிர, இந்த மாரி கேவலம் கன்டென்ட் எல்லாம் குடுத்து, இன்னும் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மேல் டாமினன்ஸ இன்னும் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கானுங்களே தவிர, இவனுங்க வந்து கொறஞ்ச பாடு இவனுங்க பண்ணணும்னு நெனைக்க மாட்றானுங்க. அதான் சொல்லுவேன். இப்ப நம்ம அந்த தமிழா தமிழா ஷோல நம்ம எடுத்தாலுமே, அவ்ளோ ஒரு கோவம் வரும். பார்க்குற எல்லாருக்குமே. ஏன்னா, அவ்ளோ கேவலமா அந்த சைடுல இருக்க ஆண்கள் பேசுவாங்க. டிவோர்ஸ்ல வந்து அதிகமா பாதிக்கப்பட்டது ஆண்கள் தான் அப்டின்ற ஒரு தரப்புல ஆண்கள் இருப்பாங்க. அவனுங்க வந்து அவ்ளோ கேவலமா பேசியிருப்பானுங்க. இந்த மாரி தான் இருக்கு சொசைட்டி. அவங்கள பார்த்த பிறலாம் என்ன தோணும்னா, இன்னமும் இப்டி இருக்காங்களா? இல்ல இப்டிதான் இருக்காங்களா? அப்டின்ற மாரி தான் நமக்கு தோணுமே. ஏன்னா, அவ்ளோ பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட வலிகள சொல்றாங்க. அவங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு, அவனுங்களும் சொல்றானுங்க, "எல்லாம் கல்யாணத்துக்கு போற மாரி தானே எல்லாம் வந்திருக்கீங்க." அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்றாரு. இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. "கல்யாணத்துக்கு போற மாரி தானே எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க." அப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தவங்க சொல்றாங்க, "எனக்கு வந்து 50 வயசு மேல ஆகுது. நான் வந்து ஒரு 9 வருஷமா 9 வருஷம் கிட்டத்தட்ட நான் வந்து இந்த கேஸுக்காக அலைஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த கேஸ் வந்து எந்த அளவுக்கு ட்ராமடைஸ் ஆயிருக்கு அப்டின்னா, இப்ப நான் வந்து இங்க பேம்பர்ஸ் போட்டு தான் இங்க நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னோட வலி என்னன்னு தெரியாம, எப்படி நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ட குடுக்குறீங்க? ஏன்னா, எனக்கு வந்து யூரின் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு இந்த மாரி பிரச்சனை வந்ததுனால எனக்கு யூரின் வந்துட்டே இருக்கும். நான் வந்து இந்த மாரி பேம்பர்ஸ் போட்டு தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது, உன்னால எப்படி வந்து நான் வந்து கல்யாணத்துக்கு போற மாரி வந்திருக்கேன் நீ சொல்ல முடியும். அப்டின்ற மாரி கேட்குறாங்க. இப்ப இவங்களுக்குலாம் என்னன்னா, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா, ஹஸ்பண்ட் கூட இல்லல்ல. பெண்கள்லாம் வந்து ஒழுங்காலாம் ட்ரெஸ் பண்ணிடக்கூடாது. நீட்டாலாம் வெளிய போயிடக்கூடாது. கேட்டா, "என்னம்மா? என்ன வேற ஏதாச்சும் கல்யாணமா?" இல்ல அந்த மாரி ஒரு விஷயங்கள், அந்த கேரக்டர் அசாசினேட் தான் பண்ணுவாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப யார புடிச்சுட்டாளோ, இப்ப எவன் மாட்டிக்கிட்டானோ?" இந்த மாரி எல்லாம் பேச்செல்லாம் இன்னமும் தான் இருக்கு. இந்த சொசைட்டில. ஸோ இந்த மாரியெல்லாம் தான் பேசுவாங்களே தவிர, அந்த ஆண்கள வந்து நம்ம இன்னமும் வந்து யாரும் இந்த மாரி கேள்விகள வந்து கேட்க மாட்றாங்க. கேட்டாங்க அப்டின்னா, ரொம்பவே நல்லாருக்கும் நான் நெனைக்கிறேன். இப்படி மாறுன்றத நம்ம எதிர்பார்க்கலாம். பட்டு இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் வந்துட்டு மெஜாரிட்டி கொஞ்சம் பாதிக்கப்பட்டாலும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் இது வந்து இப்போ ஓரளவுக்கு என்னன்றத புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அந்த இத வந்து கொஞ்சம் பாராட்ட வேண்டியது இருக்கு இந்த ஜெனரேஷன. என்னதான் திட்டினாலும் இப்படியும் இருக்கானுங்க. அதையும் நம்ம எடுத்துக்கணும். அதே நேரத்தில இதுக்கு மேல அதில பேசுறதுக்கு பெருசா எதுவும் இல்ல. இப்போதைக்கு கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? கரெக்ட்டா? இப்போதைக்கு என்ன அப்டின்னா வந்து, இந்த கேஸ்ல அந்த சுபாஷ் சைட்லருந்து அவங்க பேரண்ட்ஸ் என்ன கேட்டுருக்காங்க அப்டின்னா, அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய மட்டும் எங்ககிட்ட குடுத்துருங்க. ஏன்னா, அவரு வந்து அந்த மாரி தான் அந்த நோட்ல எழுதியிருக்காரு. அந்த 24 பக்கத்துல அந்த மாரி எழுதியிருக்காரு. இந்த மாரி என்னோட பையன் வந்து என்னோட பேரண்ட்ஸ்ட்ட குடுங்க. அந்த மாரி ஒரு விஷயம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து கேஸ் வந்து எனக்கு ஜட்ஜ்மென்ட் கிடைக்கிற வரைக்கும், என்னுடைய சாம்பல வந்து இது பண்ணாதீங்க. அங்கேயே வைங்க. அப்படி இல்லன்னா வந்து அந்த இந்த ஜட்ஜ்மென்ட் வந்துருச்சு எனக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னா, அங்கேயே பக்கத்திலேயே ஏதாச்சும் ஒரு பூங்கார்லயோ அந்த மாரி ஒரு இடத்துல வந்து போட்டுருங்க. அந்த மாரியெல்லாம் அவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இப்ப வந்து அந்த ஒய்ஃப் சைட்லருந்து அந்த நிக்கிதாவும், அந்த அவங்களுடைய தம்பி, அவங்களுடைய அம்மா அவங்க 3 பேரும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு, ஆனா அவங்க 3 பேரையுமே வந்து இப்போ பெயிலுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இந்த இந்த சைட்ல இருந்தும், இவர் சைட்ல இருந்தும் இவங்க பேரண்ட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருச்சு. ஸோ இதுக்கு மேல என்ன அப்டேட்ஸ் என்ன பிரச்சனை? அந்த குழந்தை போகுதா அவங்க வீட்டுக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன தீர்ப்பு வருதோ, அதுபடி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, இப்ப எதுவுமே நம்மளால பேச முடியாது. ஸோ இதுதான் இந்த கேஸுக்கான அப்டேட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட நாங்க இங்கே நிப்பாட்டிக்கிறோம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஏதாவது வந்துச்சுன்னா, வேற ஏதாவது எபிசோட் இது பண்ணும்போது நாங்க அப்டேட் பண்றோம்.
அண்ட் தென் இன்னைக்கு நம்மளோட புது மெம்பர் பேசியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பேசினது? அத சொல்லுங்க. எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. என்னன்னா, அ நம்ம வந்து டெய்லி ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு போயிடுறோம். அது வந்து அத பத்தி பேசுறோமே அப்டின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இருக்கு. நம்ம பேசுறோம். ஆனா வந்து அது வந்து நெறைய பேருக்கு ரீச் ஆகாது. இப்ப நம்ம பேசினா எப்படி பேசுவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்ட்ட பேசுவோம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட பேசுவோமே தவிர, இந்த மாரி நான் பேசுறது வந்து ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகுது. அப்டின்னும்போது எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. பிகாஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் பேசியிருக்கேன். அது தவிர்த்து என்னென்னலாம் வந்து லீகலா இருக்கு, என்னென்னலாம் எவிடென்ட்டா இருக்கோ அத மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோமே தவிர, நம்ம சும்மா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாரிலாம் வந்து கண்டதையும் நம்ம பேசல. இங்க என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே ஃபேக்சுவலா நம்ம பேசியிருக்கோம். அதுன்னும்போது எனக்கு கொஞ்சம் இத பார்த்து கொஞ்சம் கேட்கிறவங்களும் இந்த மாரியே பண்ணா நல்லாருக்கும். அதுக்கப்புறமா இவங்க வந்து கொஞ்சம் பெரிய ஆளு, கொஞ்சம் ரகுடான பெர்சன். ஸோ, அதனால வந்துட்டு அ நானே எப்ப அடி வாங்க போறேன்னு தெரியல. நானு எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு அடி வாங்க போறேன்னு சொல்லிட்டு. என் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சொசைட்டி இவ்வளோ தூரம் வளர்ந்ததே பெரிய விஷயம். பட் இத தாண்டி வளரணும். அது என்னைக்கு வளரும்ன்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்சமாவது சிரிங்க. அதையும் நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். ரொம்ப ரக்கடா உள்ள போறீங்க. இல்ல, இல்ல, இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா உங்களுக்கு கேட்கல. சரி, ஓகே. இதுதாங்க இன்னைக்கு பேச இருந்த எபிசோடு. நாங்க வந்துட்டு Spotify இல்லாம ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். YouTubeலயும் இருக்கோம். அங்கேயும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வேற வந்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் வந்து நீங்க கால்ல குடுத்தாலும் சரி, இல்ல எங்களுக்கு எல்லாரும் ஐடி இருக்கு. கூடிய சீக்கிரம் இவங்களும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ரிலீஸ் ஆகும்போது. அவங்களுக்கும் அங்க குடுத்தாலும் சரி. அ வேற என்ன இருக்கு? வேற என் சைடு அவ்வளோதான். நீ ஏதாவது சொல்லணுமா கடைசியா? வேற எதுவும் இல்ல. ஃபீட்பேக் குடுங்க. என்ன இந்த மாரி இல்ல நீங்க இது பேசினது தப்புனாலும் சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. பாத்துக்கலாம். அதே மாரி உங்கள்ட்ட பார்த்து சொல்லுங்க. இல்லைன்னா அடிச்சு புடுவாங்க. அதையும் நான் இப்ப இங்க சொல்லிடுறேன். ஸோ நாங்க வந்து பாத்து பேசுங்க. அதான் பாத்து பேசுங்க. இல்லன்னா வந்து கேள்விக்குறியாயிடும். கண்டதையும் பேசுனாங்கன்னா அவ்வளோதான். நீங்க தப்பிச்சுருவீங்க. எனக்கு தான் அடி விழுகும். ம். சரி, ஓகே. நாங்க உங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். வந்து இட்டாச்சி இவங்க வந்துட்டு மிஸ் அயாசி. போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். பாய் பாய். ஓகே. ஃபர்ஸ்ட் எபிசோட் பேசணுமா? இல்ல நல்லா பேசியிருக்கீங்கள். ம்.